உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பரமக்குடி பண்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பூக்குமார் பாண்டியர் அவர்கள். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணே, நலமா இருக்கீங்களா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சேனலில் வீடியோக்காக வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். நீங்கள் போய் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நீங்கள் இப்போ கடந்த தேர்தலில் தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவினீங்க. அதுக்கு பின்னாடி எந்த விதமான அரசியல் செயல்பாடு எதையுமே காணோம். இப்போ உள்ள சூழ்நிலையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தா பட்டியலிடுறது ரொம்ப பரவாயில்ல. நீங்கள் பட்டியல் வெளியிடணும்னு சொல்கிறதுனால அதை பற்றி கேட்குறேன். பட்டியல் வெளியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த விதமான செவிசாய்த்தது மாதிரி தெரியலை. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பட்டியல் வெளியேற்றுவது நம்ம மக்களுடைய பல வருஷ போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு இன்றைக்கி மத்திய மாநில அரசு நம்ம மொத்த பொதுவாக சொல்கிறோம். இதில் தமிழக அரசு இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவே இல்லை. தமிழக அரசுன்றது இங்கே இருந்து இவங்க தான் டெல்லிக்கு இது சம்மந்தமாக அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சமுதாயம் பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு இவங்களுடைய ஆக்கப்பூர்வமான இவங்களுடைய வலியுறுத்தலை ஏற்றுக்கிட்டு மாநில அரசாங்கத்தை அதை சப்போர்ட் பண்ணணும். ஆனால் மாநில அரசு இது வரைக்கும் அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. அப்போது மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி தமிழக அரசு எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தா நாங்கள் உடனே வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது நியாயம் தானே அப்படி இருக்கிறதுனால. ஆனால் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதுவும் குறிப்பாக நான்லாம் மனப்பூர்வமாக சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழர்களும் சரி நம்ம தேவேந்திர சமுதாயமும் சரி கண்ணை மூடிட்டு நாம் இந்த தேர்தலை ஆதரிக்க வேண்டிய ஒரே ஆள் எடப்பாடி தான். ரெட்டலையை ஆதரித்து ஏன்னா எப்போ அவர் ஒரு தமிழர். நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி தமிழ் தேசியம் மலரன்னு, தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும், தெலுங்கர்கள் இந்த நாட்டை ஆண்டாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தமிழ் தேசியம் பேசுகிறான், திராவிடம் பேசுகிறான், தலித்தி அதுன்னு என்னென்ன அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம எதிர்பார்த்த இன்றைக்கி ஒரு தமிழர், இப்போ எடப்பாடி ஒரு பச்சை தமிழர், நம்மள ஒரு விவசாயி. இன்றைக்கி அவர் தலைமையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பில் இன்றைக்கி நிற்கிது இந்த தேர்தல். கண்டிப்பாக மனப்பூர்வம் எடப்பாடி தான் ஆதரிக்கணும். அதை விட்டு சும்மா தமிழ் வசனம் பேசுகிறாரு, சீமானுக்கு நம்ம இது பண்ணுவோம், அந்த அவர் தமிழ் தானே இவர் இப்படி நினச்சோம்டா. அதெல்லாம் சின்ன சின்ன கட்சியை அவங்களுடைய அதிகபட்சம் இந்த தேர்தலில் என்ன சொல்லுவார் சீமானே, நாங்கள் போன பீரியடு 2% ஓட்டு வாங்கினா, இந்த பீரியடு நாங்கள் 4% ஓட்டு வாங்கினா, இதைத்தான் சொல்ல முடியும். இவர் நடிகர் விஜய் என்ன சொல்ல முடியும், நாங்கள் இப்போத்தே வந்தவொன்னே நின்று 1% ஓட்டு வாங்கிட்டோம். ஆனால் 2 பேருமே ஆட்சியை பிடிக்க முடியாது, அதிகாரத்துக்கு வர முடியாது, அவர் 2 பேருக்கும் தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பவர்ஃபுல்லான இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. பச்சை தமிழர் எடப்பாடி அவர் தெலுங்கானோ கர்நாடகாவோ அவர் இவரெல்லாம் இல்லை. கட்சிக்கு வேண்டாம் பேர் அப்படி இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்டு. ஆனால் ஒரு புரட்சி தமிழர் எடப்பாடி. நான் எடப்பாடி கட்சியிலாம் இல்லை, கட்சியெலாம் சார்ந்தவன் இல்லை, எந்த அரசியல் கட்சியும் இல்லை. சமுதாயம் ஒன்று தான் என்னுடைய நோக்கம், சமுதாயம் தான் என்னுடைய கட்சி. அப்படித்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இத்தனாண்டு காலமாக. அப்படி இருக்கனால நான் ஒரு அரசியல் புரிதல் உள்ளவன்ற அடிப்படையில் சொல்ல வரேன். கண்ணை மூடிக்கிட்டு இந்த தேர்தல் நம்ம மக்கள் சரி ஒட்டுமொத்த தமிழர்கள் எடப்பாடியை இந்த தேர்தலை ஆதரித்து ஜெயிக்க வைக்கணும். அதுவும் மெஜாரிட்டியாக ஜெயிக்க வைக்கணும். எந்த ஒரு தயவு இது இல்லாமல் ஆதரவு இல்லாமல் அவர் மெஜாரிட்டியாக உட்கார வச்சா தமிழகம் விடுதலை அடையும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த 3-4 வருஷத்துக்குள்ளே கஞ்சா போத வஸ்துக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. கிராமங்கள்லாம் பாருங்கள், பட்டியல் எங்கே பார்த்தாலும் கஞ்சா. இந்த அநியாயம் எப்போவுமே இல்லை தமிழ்நாட்டில். இது இந்த 3-4 வருஷத்துக்குள்ளே எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, படுகொலை, சாதிய படுகொலை, அந்த படுகொலை, டெய்லி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரில. பசங்கள்லாம் வேறு மாதிரியான மைண்ட் செட்டில் இன்றைக்கி ஊர்காட்டில் சுற்றிட்டுறாங்க கஞ்சா அடிச்சுட்டு. எந்த நிலைப்பாட்டில் இருக்காட்டே தெரியல. ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே நடந்து வர்றதுக்கு பயமாக இருக்குது. சின்ன பசங்களை பார்த்தாலே இன்றைக்கி அப்படியான கலாச்சாரமே சேஞ்ச் ஆகி போச்சு. இது எல்லாமே தானாக நடக்கலை. இந்த திராவிடர்கள் என்றைக்கு நம்ம தமிழர்கள் தெலுங்கர்கள்னு சொல்லி நம்ம இந்த அரசியல் பேச ஆரம்பித்தோமோ அன்னைக்கு இந்த திராவிடர்கள் தமிழர்கள் போதை வஸ்துக்கு தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தினா மட்டும்தான், அடுத்த தலைமுறை எல்லாத்தையுமே போதைகளுக்கு அடிமையாக்கினா மட்டும்தான் நாம் எப்போவுமே தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டை ஆள முடியும், தமிழர்களை நம்ம ஆள முடியுன்ற அந்த ஒரே நோக்கத்துக்காக அவங்களுடைய ஆதரவோடு இங்கே கஞ்சா புழக்கமே இங்கே தமிழ்நாட்டில் இறங்கி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கஞ்சா சரக்கு எல்லாமே மக்கள்களை இளைஞர்களை வளரும் பிள்ளைகளை எல்லாத்தையுமே போதைக்கு அடிமையாக்கி வச்சுக்கணும். அவங்க அப்பா ஆத்தா எப்படி இன்றைக்கி 200 ரூபாய்க்கு கொடி பிடிச்சிட்டு ஓடியாராங்களோ அதே மாதிரி நாளைக்கு அவன் பிள்ளையும் ஓடியாருன்னா அவன் பேர பிள்ளையும் ஓடியாருன்னு நம்ம அப்பா ஆத்தா நம்ம இந்த தெலுங்கர்கள் மட்டும் இந்த நாட்டை ஆண்டுகிட்டே இருக்கணும். இப்படின்ற நோக்கத்தில் இவங்களாத்தான் இந்த கஞ்சாப்பெலாம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர்லாம் கஞ்சா வியாபாரி, இன்டர்நேஷ்னல் வியாபாரி. இதே திமுக கட்சியுடைய பெரிய வெளியுறவு பொறுப்பாளர்.
வெளிநாடுகளுக்கு தொடர்புள்ள அந்த கட்சியோட மிகப்பெரிய பொறுப்பாளர் சாபர் சாதி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி பல விஷயங்களும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எடப்பாடி வந்தாண்டா இங்கே சாதி ரீதியான முரண்பாடுகளுக்கு வேலையே இல்லை. இதை நான் அடித்து சொல்லுவேன். அவர் தமிழர், அவர் வந்தாண்டா இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லிட்டு அதனால அவனை வெட்டிட்டேன், இவனை வெட்டிட்டேன், இவனை குத்திட்டேன், இப்படி இப்படின்னு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு வேலை இருக்காது. அது 100% அடித்து சொல்ல முடியும். அதே சமயத்தில் தெய்வேந்திர குல வேளாளர் இந்த எஸ்சி பட்டியல் வெளியேற்றுன்றது வந்து இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா நவீன வர்ணாசிரமம். அதாவது ஆதி காலத்தில் சொல்லுவாங்க பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன், நெஞ்சில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் சூத்திரன், நெஞ்சில் பிறந்தவன் சத்திரியா, அவன் இவன் சொல்லுவாங்க. அதை சொன்னோம்னு சொல்லி வேதங்களில் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பெருசாக நம்புறதில்ல, அதை ஏற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் இந்த திராவிட கட்சி என்றைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ இவங்க உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, இந்த எஸ்சி, பிசி, எம்பிசி, ஓபிசின்னு, இதுவே உண்மையான வர்ணாசிரமம். இதை வச்சு தான் இன்றைக்கி அவன் எல்லாத்தையும் மக்களில் ஆட்டி படைச்சிக்கிட்டு அவனை எஸ்சின்றாலே அவெல்லாம் கீழானவன். அவன் பெரிய நல்லவனாக இருக்கட்டும், அவன் பெரிய கெட்டிக்காரனாக இருக்கட்டும், அவன் திறமையில் பெரிய ஆளாக இருப்பான், மொத்தத்தில் அவன் எஸ்சி அப்படின்னு சொல்லி மற்றவனை வட்டி இவனை ஒடுக்க விடுறது. சரிங்களா? இது வந்து ஒரு நவீன வர்ணாசிரமம். இதை தகர்த்தெறியணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காகவும், ரெண்டாவது இன்றைக்கி வந்து என்னதே தமிழர்கள் பெருசாக வரலாறு பேசினாலும் தமிழர்கள் நாங்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் உலகம் கடந்து வணிகம் செஞ்சோம், எங்களுடைய வரலாறு பழமையான வரலாறு, 5000 வருஷம் வரலாறு, 10,000 வருஷம் எவ்வளோ சொல்கிறாங்க, கீழடி கொந்தை வரலாறு அது இதுண்டு. எந்த வரலாறு எடுத்தாலும் எல்லாமே மருத நிலத்துலேருந்து உருவாகுது. மற்ற திணையிலேருந்து எந்த வரலாறுமே உருவாகலை. வரலாறுன்னு உருவாகுது மருத நிலத்தில். ஏன்னா இங்கே தான் நாகரிகம் உருவாகுது, இங்கே தான் கலாச்சாரம் உருவாகுது, இங்கே தான் ஊர் குடும்ப முறையில் குடும்ப ஆட்சி உருவாகுது. இங்கேருந்து தான் பாண்டியர்கள், சேரர், சோழ பாண்டியா, மூவேந்தர் ஆட்சி இங்கேருந்து உருவாகுது. அப்போ வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் இவங்களை மையமாக வச்சு தான் எல்லாமே இருக்குது. இதுக்கு ஆதாரம் ஐயா மாசோ விக்டர், ஒரிசா பால் அவருடைய ஆய்வுகளெல்லாம் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தாலும் தெரியும் எல்லாமே. அதுமாதிரி சரி நம்ம தமிழ்நாட்டு அறிஞர்கள் தான் இப்படி சொல்கிறாங்க, அப்போ வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஆய்வுகளை நம்ம போய் பார்த்தோம்னா அதுவும் அப்படித்தான் இருக்குது. எல்லாமே இவங்களாம் தமிழர்கள் தான். அது வடகொரியாவுடைய சம்மந்தப்பட்ட வரலாறாக இருக்கட்டும், பாலஸ்தீனா, ஈரானு, அதே மாதிரி பிலிப்பீன்ஸு, ஜப்பானு, ஆஸ்திரேலியா, எங்கே போனாலும் அந்த மக்கள், அந்த நாட்டு மக்கள் பூர்வீக குடிகளுடைய வரலாறை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்பம்ன்ற நாகரிகம், வேளாண்மை நாகரிகம், இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எந்த காலத்தில் இதை யார் உருவாக்குன்னு சொல்லி கேட்டால் இவங்களாம் வந்து ஏதோ தென்னிந்தியாவிலேருந்து வந்தவங்களாம், பாண்டியர்கள், சோழர்கள் அப்படித்தான் சொல்கிறாங்க அந்த நாட்டு ஆய்வாளர்களே. அது எல்லாமே பல்லர்களை மையமாச்சு தான் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்கார ஒரு இனம், இவ்வளோதான் பெருமைகள், இவ்வளோ கோயிலில் முதல் மரியாதை, இப்படி பெரிய பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்கார ஒரு இனமாக இருந்துங்க எஸ்சின்ற அந்த ஒரே வார்த்தையில் அடிபட்டு போகுது மட்டுமே. ஆனால் வரலாறே இல்லாதவன் நாங்கள் தான் பாண்டியர்கள், நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரைன்னு சொல்லிட்டு மற்ற மக்கள்களை உளவையில் அரட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு அரசியலில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இந்த திராவிட கட்சிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு, இந்த திராவிட கட்சிகள் அவங்களுக்கும் வரலாறு இல்லை, அவங்களாம் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்றா வரலாறு இல்லாத அதை ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி கூலிப்படைகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு வரலாறு உள்ள தெய்வேந்திரர்களை படுகொலை செய்கிறது, இளைஞர்களை படுகொலை செய்கிறது, இங்கே கலவரத்தை உண்டு பண்ணுறது. கேட்டால் நீங்களாம் எஸ்சி, உங்களை அப்படி தான் பண்ணுறாங்க. அது நாங்கள் போராடுறோம்ல, திராவிடம்ன்ற பேரில் நாங்கள் போராடுறோம், தலித்துன்ற பேரில் திருமாவளவன் போடுறாரு, இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பல்லர்களை முட்டாளாக்கிக்கிட்டு அதிகார அரசியலுக்குள்ளே சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த எஸ்சின்ற இந்த வர்ணாசிரம கைவிலங்குதான், நவீன வர்ணாசிரம கைவிலங்குதான். இந்த பட்டியலை விட்டு உடச்சி இந்த இனம் வெளியேறும் போது அரசியல் அதிகாரமே தலைகளாக மாறுது. இது எவனும் செய்ய மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் யாரும் செய்ய மாட்டேன். இது யதார்த்த உண்மை. எடப்பாடி வந்தால் அது நடக்கும். இல்லை எடப்பாடி வந்து தேர்தல் அறிக்கையாக சொல்லுவாரா? சொல்ல மாட்டார், சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன கேட்டால் வாய்ப்பு இல்லை, ஆனால் நடக்கும். அப்போ எடப்பாடி வந்தால் முழுமையாக வந்து பட்டியலில் கிடைக்கும் நம்புறீங்க? ஷியோரு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த 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 வீடியோ மூலமாக சொல்ல வேண்டியது ஒன்றுன்னா, தமிழர்களும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சரி, தெய்வேந்திர குல வேளாளர்கள் சொல்கிறது, கண்ணை மூடிக்கிட்டு இந்த தேர்தலில் எடப்பாடியை ஆதரிக்க. இந்த தமிழ் சமுதாயம் நல்லாயிருக்கும், தமிழகம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மறுபடியும் இந்த திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளாம் வந்து குடும்பம் வச்சு நடத்துறதுல அர்த்தமே இல்லை. நம்ம பிள்ளைகளாம் நமக்கு இல்லை, நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு, அப்படி இருக்குன்னு, இப்படி இருக்குன்னு நம்ம ஒரு கனவு கோட்டை கட்டி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் மறந்துருங்க. நம்ம பிள்ளைகள் அதனுடைய வாழ்க்கை வேறு மாதிரி, அவங்க கலாச்சாரம் வேறு மாதிரி சீரழிஞ்சு நாசக்கடாயிரும் இன்னி வர 5 வருஷத்துக்குள்ளே. அதுக்கு தயவு செஞ்சு ஆளாயிராதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அடுத்த ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடி பண்பாட்டு கழக தேர்தலில் வந்து நீங்கள் வந்து கடந்த முறை துணைத் தலைவராக இருந்தீங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழர் நடுவம் அமைப்பு வந்து முழுமையாக உங்களை வந்து திருச்சியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து உங்களை வந்து பண்பாடு கழக தலைவர்
அப்படின்றது மாதிரி அறிமுகப்படுத்தி ம் தேர்தலை நிற்க வச்சுருந்தாங்க. ம். அதில் வந்து தோல்வியை தழுவினீங்க. அதற்கு பின்னாடி தமிழர் ஊடகத்துக்கும் உங்களுக்கும் சில முரண்பாடுகள் மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து செய்தி வருகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைதானா? அது அது எப்படின்னா, போன பீரியடு வந்து நான் வந்து துணைத் தலைவர், பரமைப்பாலா தலைவர். நான் பரமைப்பாலாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு அவருக்காக சப்போர்ட் பண்ணி தேர்தல் வந்து வேலை செய்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டிலேருந்து வந்தவன். 2வது நான் எதுக்காக துணைத் தலைவராக நின்றேன்றதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. பண்பாட்டு கழகம்ன்றது வந்து மற்றவங்களுக்கு வேண்டாம், அது சாதாரண ஒரு சங்கம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளுடைய மிகப்பெரிய அதிகார அரசியலுடைய மையந்தே பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகம். அதாவது பல்லர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளுக்குமே அதிகார அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சங்கமே பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகம். அந்த சங்கம் இதே உண்மை அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு திமுக மேல்மட்டத்துக்கு தெரியும். திமுக மாவட்ட அமைப்புன்னு சொல்லியிருக்க பார்த்தீங்களா, அதிமுக மாவட்ட அமைப்பு, மற்ற அதர் கம்யூனிட்டி அவங்களுக்குலாம் இதை பற்றி தெரியுது. இதோடைய வேல்யூஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம கம்யூனிட்டிக்கு தெரியாது. நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன தெரியுமா, அந்த சங்கத்துக்குள்ளே அந்த கரண்டி எத்தனை கரண்டி இருக்குது, கரிச்சட்டி எத்தனை இருக்குது, ஸோ என்ன அது பாத்திரம் எவ்வளோ இருக்குது, பண்டம் எவ்வளோ இருக்குது, அதில் அந்த நிகழ்ச்சி நடத்தின காசு எவ்வளோ இருக்குது போயிருக்கு, இதுதான் இதில் வரவு சொல்ல பார்க்குறோம்ல, இதுதான் சங்கம், இதுதான் நிர்வாகம், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம மக்கள் அந்த பார்வையில் பார்க்குறாங்க. ஆனால் நான் அப்படி பார்க்கல. அதுக்குள்ளே பெரிய ஒரு பொக்கிஷமே இருக்குது. இந்த இருக்குன்றது எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். தெரிஞ்சதை இந்த சங்கத்துக்குள்ளே நம்மளை மாதிரி அரசியல் ஆளுமைகள் கால் பதிக்கணும், நம்ம அதுக்கு தலைமை தாங்கணும். சும்மா அரசியல்னா என்னென்னே தெரியாமல், சமுதாயம்னா எந்த புரிதலும் இல்லாமல், யாரோ எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க அந்த பண்பாட்டு கழக நிர்வாகத்துக்கு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஏனாச்சாலும் அப்படியே கூட்டம் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது அந்த நிர்வாகம். அந்த குருவூச டயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் எங்களை வர சொல்லியிருந்தாங்க, பீஸ் கமிட்டி வர சொல்லியிருந்தாங்க. அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இன்னென்ன மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் சொன்னாங்க. குருபூசைக்கு இன்னென்ன இன்னென்ன மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதன்படி இதே நீங்கள் வரணும் போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் அப்படியே கையெழுத்து போட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வேந்திரில் ஒடுக்குற விஷயங்களாகத்தே இருக்குங்க. நீ இப்படி வரக்கூடாது குருபூசைக்கு, அப்படி வரக்கூடாது, இளைஞர்கள் இப்படி வரக்கூடாது, போகக்கூடாது, என்னென்னமோ இந்த மக்களை வந்து ஒரு பிரமாண்டமாக கூட்டமாக கூட விட்டுறக்கூடாது இந்த சமுதாயத்தை அப்படின்னு சொல்லி இந்த திராவிட அரசாங்கம் வந்து இந்த மக்களை வந்து ஒடுக்குற விதமாகவே அவங்களுடைய சட்டத்திட்டம்லாம் கொண்டு வருவாங்க. அதை ஆதரித்து இவங்களுக்கு கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம மக்கள் நம்ம இளைஞர்கள்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு மட்டும் இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது, எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கட்டுப்பாடை விதிக்குது, மற்றவங்களுக்கு இப்படி கட்டுப்பாடு விதிக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குன்றது எங்களை மாதிரி ஆளுக்கு தான் தெரியும். அது இந்த அரசு ஊழியராக இருந்து எஸ்சி எஸ்டி ஊழியராக இருந்து அந்த பொறுப்புக்கு வர அந்த அடிமை மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு அது தெரியுமாட்டா தெரியாது. இது வந்து இதெல்லாம் தகர்த்தெறியணும், இந்த மக்கள்களை இந்த சமுதாயத்தை அரசியல்படுத்தணும். அப்போ நம்மளை மாதிரி அரசியல் ஆளுமைகள் அந்த சங்கத்துக்கு தலைமை தாங்கன்ற ஒரு நோக்கம் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 15 வருஷமாக தமிழ்நாடு அமைப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கேன். செல்வா பாண்டியர் இருந்த காலகட்டத்தில் இருந்தேன். அந்த பாண்டியர்கிட்ட நான் வந்து அவர் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை. அவர் செல்வா பாண்டியர் சும்மா நம்ம மக்கள்லாம் பெரும்பாலும் தெரியாது. செல்வா பாண்டியர் சாதாரண ஒரு ஆளுமை இல்லை. இது வரைக்கும் நான் வந்து இப்படி ஒரு அரசியல் ஆளுமை நான் பார்த்ததும் இன்னும் யாரும் பார்க்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு இதாக வருது. அப்போ அவர் இந்த சமுதாயம்டா என்ன, இந்த சங்கம்டா என்ன, இதை வச்சு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த அரசியல் பல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ கற்றுக் கொடுத்து இந்த பரமக்குடி சரௌண்டிங்கில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் என்னை மாதிரி பல பேரை உருவாக்குன்றது அவருடைய ஆசையை. இதுக்காகவே 2017 என் பையனுக்கு தேவேந்திர பண்பாட்டு கழக சங்கத்தில் காது ஊற்று வைக்கிறேன். காது ஊற்றுக்கு தலைமை தாங்கினது செல்வா பாண்டியர் தான். அந்த காது ஊற்று முடிஞ்சு மறு மாதமே நான் வந்து வெளிநாட்டிலேருந்து லீவில் தான் வந்து இந்த வேலை பண்ணுறேன். மறு மாதமே தேவேந்திரரும் இன்றைய அரசியலும் அப்படின்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த எங்கே நடக்குது அந்த கருத்தரங்க? இங்கே நம்ம தேவேந்திர மகாலில் 2017 பரமக்குடியில் தேவேந்திரரும் இன்றைய அரசியலும், அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி செல்வா பாண்டியர் சிறப்பு பேச்சாளர் வந்து அப்போ வந்து பேசுகிறேன். அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கு நான் ஒரு ஆள் தானே, இங்கே தமிழ்நாட்டுக்கு இங்கே ஆளே இல்லையே, இங்கே எவனுமே இல்லையே. நான் நின்று எல்லாத்தையும் அங்கிருந்து ஒருங்கிணைச்சி அப்படி இப்படி இந்த ஹாஸ்டலில் உள்ள பசங்களாக இங்கிருந்து பிடிச்சி கொண்டு வந்து முக்கியமான சில அரசு ஊழியர்கள், சில பேர் தமிழ் தேசிய சிந்தனைவாதிகள் கொண்டுட்டு உட்கார வச்சு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இது பண்ணால் அவர் எதிர்பார்த்தது இந்த கூட்டத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஓரளவுக்கு அந்த ஆளுமை மிக்க சிந்தனையாளர்கள் யாராச்சும் வருவாங்களா, அவங்கள வச்சு இங்கே இந்த சங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கலாமே அப்படின்னு எதிர்பார்த்தது. நினச்ச மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு இங்கே ஒன்று இது இல்லை, அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கினேன். அப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணணுமே இருக்கும்போதே செல்வா பாண்டியர் இடையில இறந்து போயிடறாங்க. 2018 மார்ச் 21 இறக்குறாரு. நான் இப்போ குவைத்தில் இருக்கேன். நான் வந்து குவைத்தில் வந்து கிட்டாச்சி ஆப்ரேட்டர், பொக்லின் ஆப்ரேட்டர். நான் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துக்கிட்டு இருக்கேன்.
பாண்டியர் இறந்து போயிட்டாப்புல. பாண்டியர் சொன்ன அவர் டெய்லியும் நம்மள்கிட்ட பேசக்கூடிய ஆள். இப்போ ஃபோன் பண்ணி வெளிநாட்டில் தான் ஃபோன் பண்ணி பேசுவோம், நேரில் வந்தாலும் நேரில் சந்திச்சு பேசிக்கிறது. பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது இப்படி இவரோட இப்படி முடிஞ்சு போயிடக்கூடாதே, இதுக்கு நம்ம வந்து அவரே, ஏன்னா அவருடைய மரணத்தை அவர் வந்து தீர்மானித்தே அவர் பயணித்தவர். என்னுடைய மரணம் கூடிய சீக்கிரம் நடக்கும், அது இவ்வளோ நாளைக்குள்ள நடந்தால் நடக்கும், இவ்வளோ இல்லை இத்தனை இத்தனை வருஷத்துக்குள்ள நடந்தால் நடக்கும், எப்போ வேணால் நடக்கும். ஏன்னா நான் பண்ணுற அரசியல். ஆனால் உண்மையில் அதைத்தான் அவர் பண்ணார். அதிகார வர்க்கம் என்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு வைக்காதுன்னு சொல்லியே செஞ்சார். சரிங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்தோம். சேம்பிளுக்காக அவரை போடுறதுக்கு பதிலாக தமிழ் தேசிய சிந்தனைவாதி ஒரு ஆளை போடணும்னு சொல்லி இளங்கோமல்லரை போட்டாங்க. இளங்கோமல்லர் மர்டர் கேள்விப்பட்டீங்க? அது நடந்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே செலவு பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போவே நான்லாம் செலவு பண்ணுறேன்ட்டு எச்சரிக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில், தமிழர் நடுன்ற வாட்ஸ்அப் குரூப் நான் எச்சரித்து சொல்கிறேன். ஆனால் இந்த மரணம் வந்து இளங்கோமல்லருடைய மரணம்ன்றது வந்து சும்மா யதார்த்தம் இல்லை. இது ஏதோ ஒரு சேம்பிள் பார்க்குறாங்க. தமிழ் தேசியம்னு இப்போத்தையும் தமிழ்நாட்டில் பரவாயில்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதியை போட்டாச்சுன்னா தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான விளைவு உருவாகுன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இங்கே ஒரு விளைவு உருவாகலை. இவங்க என்னடான்னா இளங்கோமல்லர் போட்டு வீர வணக்கம் கண்ணீர் அஞ்சலி வால் போஸ்ட் விட்டுறதை மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய சிந்தனை. சீமான் உட்பட 50 பேர் இதைத்தான் பண்ணிக்கிட்டாங்க தவிர அங்கங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம், எங்கள் தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒன்றா தெரிஞ்சு பெரிய பெரிய பசுமறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம், ஒரு கிளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி உருவாகி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. இங்கே இந்த திராவிடன்ற பேரில் அரசு ஆட்சி செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அப்போ பயம் இல்லை. இப்போ பயம் இல்லாமல் போச்சு. அப்போ இவங்க பெரிய, ஏன்னா உண்மையான தமிழர் தேசிய சிந்தனையால் நம்மதேன். உண்மையிலே தமிழர் யார், தெலுங்கர் யார், திராவிடர் யார், ராமசாமி நாயக்கர் தந்தை பெரியார்ன்ற பேரில் ராமசாமி நாயக்கரை மையமாக வச்சு இவங்க என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வட்ட வெளிச்சம் போட்டு ஊர்வலத்தை காட்டுறது நீங்கள் தான். தமிழர்களுடைய வரலாறை உலகம் வாரியே பேச வச்சது நீங்கள் தான். ஒரிசா பாலை பேச வச்சது நீங்கள் தான். வரலாற்று ஆய்வாளர் ஒரிசா பாலை மாசோ விக்டர் பெரிய பெரிய வரலாற்று ஆய்வாளர்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி பேச வச்சது நீங்கள் தான். அப்படி பண்ணும்போது உண்மையிலேயே எதிரி வந்து உங்களை தான் டார்கெட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குன்னு நான் அப்போவே அவர்கிட்ட சொல்கிறேன். செலவு பண்ணிடுறேன்ட்ட சொல்லி 2 மாதத்துக்குள்ளேயே செலவு பண்ணி நடக்குது. அப்போ எனக்குள்ளே என்ன, நம்ம வெளிநாட்டில் சம்பளம் எனக்கு மாதம் 80-1 லட்சம் அவ்வளோ எடுப்பேன். நான் பொக்லின் ஆப்ரேட்டர், நல்லா இதெல்லாம் இருக்கேன். போதும், நம்ம சம்பாரிச்சா போதும். ஏன்னா அரசியல்னால் என்னென்றே தெரியாமல் பாமரத்தனமாக அப்படியே தர்றாங்கல்ல. சும்மா ஏதோ பிறந்தா ஏதோ வந்தால் ஏதோ போனோம் அப்படின்ற யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களுங்க. இவங்களுக்கு வந்து எதை பற்றி கவலை இருக்காது. ஏதோ அவங்களுக்கு அவங்க குடும்ப கவலை மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த அரசியல் இங்கே நடக்கிற அன்றாடம் நடக்கிற கொடுமைகள், இந்த சமயத்துக்கு எதிராக அன்றாடம் நடக்கிற கொடுமைகள், இந்த வரலாற்றை அழிக்கணுன்றதுக்காக, இந்த தமிழருடைய வரலாறை அழித்து இவங்களுக்கு எப்போவுமே நிரந்தர அடிமையாகவே வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன மாதிரிலாம் மெனக்கிடுறாங்க. திராவிடம்ன்ற பேரில், தலித்தியம்ன்ற பேரில், கம்யூனிஸ்ட்டுன்ற பேரில் பல வகையில் இந்த மக்களை ஒடுக்கணும்னு சொல்லி பயங்கரம் மெனக்கிடுறாங்க. சாதி வெறி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சாதி வெறி எப்படிலாம் அரசியல் ரீதியாக காட்டுறாங்க, கருத்தியெல்லாம் காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்து பழகினவங்க. இப்போ நான்லாம் அதை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியுமா? சிவா பாண்டியர் இறந்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தேன். பண்பாட்டு கழக தேர்தலில் தலைவராக நிற்கணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. போன பீரியடை எதிர்பார்ப்பு. அதோட என்னுடைய தோழர்களும் தமிழர் நடுவத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களும் எல்லாம் தெரியுமில்ல, இந்த மாதிரி தேர்தலில் தலைவருக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஊருக்கு வந்துட்டு தலைவருக்கு நிற்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா அறிமுகம் வேணும். அறிமுகம் தான் இன்றைக்கி நம்ம மக்கள் எதை அறிமுகமாக பார்க்குறாங்க? பூக்குமாருண்டா ஏதாச்சும் ஒரு அடிதடியில் ஈடுபட்டிருக்குன்னு, ஏதாச்சும் ஒரு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்குன்னு, ஒரு வெட்டு குத்து அடிவரில் ஈடுபட்டு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அது இது ஏதோ ஒரு பாப்புலராக அப்படி ஒரு இதாக தெரிஞ்சு ஃப்ளக்ஸ் இது வச்சு எப்போவுமே ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டு ஒரு பந்தாவை அப்படி பறக்குடி காட்டில் சுற்றி தெரிஞ்சால் என் பேர் ரீச் ஆகிருக்கும். பூக்குமாருக்கு அறிமுகம் இருக்கும். தாராளமாக நான் வந்து தலைவருக்கு நின்றாலும் செட் ஆகும். எனக்கு அப்படி ஒரு அறிமுகமே இல்லையே. எனக்கு யாரை தெரியும்? பெரும்பாலும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஊர் வெங்காலூரில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் சுற்று வட்டார கிராமங்களுக்கு நல்லா தெரியும். இதுவே தெரியும் ஓரளவுக்கு. பரமக்குடி முழுவதும் பூக்குமார், வெங்காலூர் பூக்குமார்னு சொன்னால் அங்கங்கே ஆள் தெரிஞ்சாலும் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய இந்த சமுதாயம் சார்ந்த ஒரு சங்கத்துக்கு தலைவராகிறதுக்கு என்னுடைய அறிமுகம்ன்றது அது வேறையாக இருக்கணும். அதை பெரும்பாலும் தெரியாதுல்ல. அப்படி இருக்கனால நான் வந்து இந்த சங்கத்துக்குள்ளே ஒரு சாதாரண ஒரு ஆளாக உள்ளே ஒரு ஆளாக உள்ளே போய்க்கிறோம். ஒரு பொறுப்பு, சாதாரண பொறுப்புக்கு போய்கிட்டு நம்ம பார்த்துக்குருவோம். அதுக்கு இடையில் ஒரு பாப்புலரான ஆள் தலைவராக நிற்கக்கூடியவரில் யார் நம்மளுக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய ஆள், இவர் ஆதரிச்சா ஜெயிப்பார், இவரை ஜெயிச்சார்னா இவரை மையமாக வச்சு, அவருக்கு அரசியலே தெரியாட்டாலும் பரவாயில்ல, அவங்கள மையமாக வச்சுட்டு அவங்க பின்னாடி நம்ம இயக்குவோம். நாம் சில அரசியல் தந்திரத்தோடு
அவங்கள வழி நடத்துவோம், சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நான் வந்து போன பீரியட் துணைத் தலைவருக்கு நிற்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போ பார்த்தேன் தலைவருக்கு யார் யார் நிற்கிறான்னு பார்த்தா அதில் பறவைப்பாலா வந்து ஏற்கனவே அன்ன போஸ்ட் மாதிரி அவரை எடுத்திருந்தாங்க. போன பீரியடுக்கு முந்தின பீரியட் வந்து அன்ன போஸ்ட்டு அவர் வந்து போட்டி இல்லாமல் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் கொஞ்சம் இங்கே இளைஞர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேசும் பொருளாக அவர் பேர் கொஞ்சம் ரன்னிங்கில் இருந்துச்சு. சரி, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்கள் யார் எவருன்னு பார்க்கும்போது கேவிஆர் கந்தசாமின்ற ஒரு வக்கீல், அவர் அந்த அளவுக்கு இங்கே வந்து பேசும் பொருளாக இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு ரன்னிங்கில் இல்லை அந்த நேமு. அதே போல் அண்ணன் விஜயசேகர் நாட்டார், அவர் சமூக வலைதளங்கள் மூலம் நம்மளுக்கு நல்லா பழக்கம், இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி அவரை தெரியும். மற்றபடி மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு அவர் நேமு ரன்னிங் பரம்புடி சுட்டு வர்றதுல இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ நிற்க போகிறது 3 பேர். இதில் பறவைப்பாலா நேமு ஓரளவுக்கு நல்லா ரன்னிங்கில் இருக்குது. பறவைப்பாலானவனுக்கு வந்து அரசியல் ரீதியாக அந்த அளவுக்கு ஒரு தெளிவு இல்லாட்டாலும் நம்மளை மரியாதை உள்ளே போய் நம்ம ஒரு பக்குவப்படுத்தி நமக்கான காரியங்கள், நம்ம சமுதாயத்துக்கான காரியங்களை சாதிச்சு முடிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தை அவரை ஆதரித்து தேர்தலில் நின்று வேலை செஞ்சான். நல்லபடியாக ஜெயிக்க வச்சேன். நானும் துணைத் தலைவராக ஜெயிச்சு வந்தேன். ஜெயிச்சு வந்துட்டு அவருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட நான் சொல்கிறேன், தலைவரே, உங்களை தலைவராக்கிறதுக்காக நான் இவ்வளோ மெனக்கெட்டு உங்களுக்காக நான் வேலை செய்கிறேன்னா நீங்கள் வந்து வெறும் சங்கத் தலைவர் மட்டும் இல்லை, சங்கத்துக்கு தலைவர் வெறும் தலைவர் மட்டும் இல்லை, சும்மா சங்கத்துக்கு நான் ஜெயிச்சு வந்தேன் அந்த அதை பண்ண இந்த சூழலாக இருக்கக்கூடாது. இதை தாண்டி சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. சில வேலைன்னா அரசியல் பண்ணணும், லாபி அரசியல், மக்கள்களை கிராமங்களை ஒருங்கிணைக்கணும். அதுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமாக மக்கள்கிட்ட ஏதாச்சும் நம்ம வந்து இயங்கணும். இனிமேல் நம்ம கடந்த காலத்தில் உங்கள் மேலே எப்படியோ தவறான பேர்களாக இருந்திருக்கலாம், நல்ல பேர் இருந்திருக்கலாம், கெட்ட பேர் இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில். இன்னும் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி வேறு மாதிரி இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கடா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சீங்கடா, 2026 நீங்கள் இதை பரமக்குடிக்கு சுயேட்சை எம்எல்ஏ நீங்கள் இதை அப்படின்னு நான் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன். எப்போ போன பேர் தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் தாங்க அடுத்து 2026 எம்எல்ஏ, அதை மனசில் வச்சு நீங்கள் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன். தேர்தல் முடிஞ்சோடனே வாங்க தர அந்த வேலை செய்வோம் அப்படின்ட்டேன். அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ரெண்டாவது அவருக்கு விருப்பம் இல்லை, கூட ஜெயிச்சு வந்திருந்தாப்புல இல்லை செயலாளர் பொருளாளர் அனுபவம்ட்டு அவங்களும் சரியான ஒரு கோஆப்ரேட் இல்லை, ஒத்துழைப்பு இல்லை. இவர் வடக்கேண்டுவாங்க, அவர் தெக்கேண்டுவாங்க, பிடிச்சி இப்படி நண்டு மாதிரி இழுத்துக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு போட்டு பிணைஞ்சிட்டு கிடச்சிங்க. சரி, இதுக்கு தான் எப்படி இருக்குன்னா இவர் தலைவருடைய செயல்பாடுகள் சரி வாங்க நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் இல்லாமல் ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஐயாவுடைய குருபூசை வருது, அடுத்த தேர்தல் முடிஞ்சு அது கொஞ்ச நாளைக்கு குருபூசை வருது. அந்த குருபூசைக்கு கூட எப்போவுமே அழைப்பிதழ் அடித்து சிஎம், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் கொடுக்குறது வழக்கம் தானே, சமுதாய தலைவர்கள் கொடுக்குறது வழக்கம் தானே. அந்த அழைப்பிதழ் கூட போன பீரியடு நான் மாற்றி அடித்தேன். எப்படின்னா நல்லாதிக்க நாயகர்ன்ற பேரில். கண்டிப்பாக நல்லாதிக்க நாயகர்னு சமூக வலைதளங்களில் பிரபலமாக பேசப்பட்டது. ஆமாம், அந்த நல்லாதிக்க நாயகர்ன்ற பேரை நான் தான் உருவாக்கி அதுக்குள்ளே அவ்வளவு அரசியல் இருக்குது. நம்ம மக்களுக்கு அது வேலை செஞ்சு மற்றவங்களுக்கு தெரியும், நம்ம மக்களுக்கு தெரியாது. ஆனால் மக்கள் இப்போ ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேர். அதுக்கு நான் கொடுத்த விளக்கம் நல்லாதிக்க நாயகர்னா என்ன அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டாங்க. பல பேர் அது ஒரு காமெடியாகவும் சொன்னாங்க. சமூக நீதின்றது எவ்வளோ பேர், சமத்துவ நீதின்றது எவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய பேர். தியாகி இமானுவேல் சேகர் என்று சொல்லும்போது எப்படி இருக்குது, தியாகின்னு சொல்லும்போது ஏப்பா தியாகி ஊருக்கு 10 பேர் இருக்கா, தியாகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த 10 பேர்த்தோட இமானுவேல் ஒரு ஆளா? அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய அதிகார அரசியலுக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் போய் ஒரு குறுகிய வட்டத்துக்கு ஒரு தியாகின்னு சொல்லி குறுகிய வட்டத்தில் சுருக்கிறாதீங்க. ரெண்டாவது சமூக நீதி சமத்துவ நீதிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. இது சமூக நீதியை பற்றி யார் அவரை வந்து சமூக நீதி தலைவர்னு சொல்கிறது அது ஏமாத்து வேலை. ஏன்னா சமூக நீதி யாரை சொல்லணும் தெரியுமா, யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க பற்றிங்களா, அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்களே சமூக நீதி தலைவர்னு சொல்ல முடியும். இமானுவேல் சேகர் ஏதாச்சும் பெரிய ஆட்சி அதிகாரத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தாரா, தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக இருந்தாரா, இல்லை இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாரா? இருந்து அவர் அந்த நிர்வாகத்தை பயன்படுத்தி மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் எல்லா வசதிகளையும் எல்லா ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் பங்கீடு, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு பங்கீடு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துருந்தான்னு வச்சுக்குவேன். அப்படி இருந்தாலும் இமானுவேல் சேகரனுக்கு நம்ம வந்து சமூக நீதி போராளி, சமத்துவ போராளி, பகிர்ந்து கொடுத்தாரு, சமத்துவ போராளி சொல்லலாம். அவர் எந்த பொறுப்புமே இல்லையே. இப்போ பொறுப்பில் இருந்த கலைஞருக்கு செஞ்சாப்பிலையாண்டா செய்யலை, பொறுப்பில் இருந்த எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணாலும் அவருக்கு அங்கேயும் இல்லை. பொறுப்பில் இருந்த அண்ணாதுரை அப்படி பண்ணியிருக்காப்லையா, ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அண்ணா இல்லை, ஜெயலலிதா அம்மா இப்படி யாராரோ வந்தாங்க, யாராச்சும் அப்படி பண்ணியிருக்காங்களா? பண்ணவே இல்லை.
அவங்க தப்பிச்சு அரசியல் பண்ணுறதுக்காக நம்ம தேவேந்திரர்களை பலியாட ஆக்கிறதுக்காக இமானுவேல் சேகர்னு அந்த பேரை கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த சமூக நீதி சமத்துவ நீதினு சொல்லி இந்த பிம்பத்தை உடைக்கணும். அதுக்காக நல்லாதிக்கணும் இந்த பேரை உருவாக்கி அரசியல் அதிகாரமற்ற ஏழை எளிய மக்கள்களை அடக்கி ஒடுக்கிய கெட்ட சக்திகளுக்கு எதிராக அறப்போர் புரிந்திட்ட நல்லாதிக்க நாயகர் இமானுவேல் சேகரன் அப்படின்னு சொல்லி நான் விளக்கம் கொடுத்து அந்த பேரை நம்ம கட்டமைச்சோம். இதை நான் ஒரு தலைவராக இருந்து பண்ணல, துணைத் தலைவராக இருந்து பண்ணினேன். அண்ணன் பறவைப்பாலாவுடைய சப்போர்ட்டோட இப்போ பறவைப்பாலாவோட ஏதோ ஒரு பேரை அடித்தா சரியா ஏதோ அடிக்க அப்படிங்கிறது அவர் சொல்லியிருந்தார். நான் சரி ஏன்னா நம்மளோட திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி பண்ணி அடுத்து கொஞ்ச நாள் அப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. போகும்போது அண்ணன் தலைவருடைய அவருடைய இதுகளில் எனக்கு கொஞ்சம் சில முரண்பாடு இருந்துச்சு. அவருடைய செயல்பாடுகளில் திருப்தி இல்லாதனால நான் என்ன என் பதவியை எழுதி கொடுத்துட்டு ஏன்னா நான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் எதிர்பார்ப்போட வந்தோம். அந்த இதுக்கு இங்கே வேலையெல்லாம் போச்சு. இன்னும் எதுக்கு இந்த பதவி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு பதவி எழுதி கொடுத்து நான் அதோட விலகி நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். மறு தேர்தலுக்கு நாட்கள் நெருங்கிருச்சு. அப்போதே நம்ம அமைப்பிலேருந்து கூப்பிட்டாங்க, நம்ம தமிழோட அமைப்பிலேருந்து இந்த மாதிரி பூக்குமாறு தேர்தல் நெருங்கிருச்சு, நீங்கள் வாடகை வெளிநாடு போயிட்டீங்க, மறுபடியும் வாங்க நெல்லுங்க செய்யலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நானுங்க சரி நான் ஏற்கனவே கொஞ்சம் கடனாகவும் இருக்கேன். பர்சனலாக வீட்டுக்கிட்ட கொஞ்சம் அந்த வீடை சுற்றி காம்பவுண்ட் எடுத்தது, அப்புறம் கோழி பண்ணதை போட்டேன், சில இதெல்லாம் வேலை பண்ணேன். அதில் கொஞ்சம் கடன் ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது சில பிஸ்னஸ்லாம் தொழில் பண்ணுறோம்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு ஏற்பட்ட நட்டம். அதெல்லாம் விட்டுட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன். இந்த சங்கம் வேணாம் ஒன்று வேணாம் இங்கிட்டு வந்துட்டேன். இப்போ சொன்னீங்கன்னா மறுபடியும் தேர்தலுக்குலாம் என்னால் செலவழிக்கிறதுக்கெலாம் அந்த அளவுக்கு பொருளாதாரம்ட்ட இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இல்லை நீங்கள் வாங்க, தமிழர் நடுவத்தின் சார்பாக நாங்கள் ஒரு 2 லட்சம் செலவழிக்கிறோம், நீங்கள் ஒரு 2-3 லட்சம் ரெடி பண்ணுங்கள், 5 லட்சத்துக்குள்ளே அசால்ட்டாக அந்த தேர்தலை சந்தித்து முடிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம், நீங்களே கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நல்ல பேர் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, பறவைப்பாலாண்ணனுக்கு அந்தளவுக்கு நேம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனைக்கு வாங்க அப்படின்ட்டு நம்ம தமிழரோட அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை, நம்ம மக்களை அரசியல் படுத்தணும். இன்னும் இந்த சமுதாயம் ஓட்டு போடுற சாதியாகவே இருக்குது. எவன் கூப்பிட்டாலும் 200 ரூபாய்க்கு கொடி பிடிச்சி ஓடுற சாதியாக இருக்குது. ஊருக்கு கோட்டர் பாட்டில் கொடுத்தாலும் ஓடுறேன். இப்போ இதெல்லாம் சரி பண்ணணுன்னா இந்த சங்கத்தை மையமாக வச்சு நாம் சில மாற்றங்களை உருவாக்குனாத்தான் மற்ற மாவட்ட சங்கங்கள்லேயும் அதோடைய பிரதிபலன் எதிரொலிக்கும் அப்படின்ட்டு என்னை சொல்லி வர சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம எவ்வளவோ கடன் போட்டுட்டோம், எவ்வளோ இதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமுதாயத்துக்காக இன்னும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ரைட்டு போவோம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தை அதை வரேன். நான் கிளம்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பழைய ஓட்டு சாப்தா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டு சாப்தாவெல்லாம் லிஸ்ட்டை ஃபுல்லாக வாங்கணும், யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கூட ஐயோ குவைத்தில் இருந்துக்கிட்டேன், திருநாவுக்கரசுன்னு ஒரு சார் இங்கே இருக்காப்புல, அந்த சார்கிட்ட பேசுகிறேன். சார் இந்த மாதிரி ஓட்டு சாப்தா வேணும் சார் அப்படின்ட்டு. அவர் அந்த ஓட்டு சாப்தாவை ரெடி பண்ணி நம்ம குளத்தூர் தம்பி கபிலன்ற ஒரு தம்பி, அந்த தம்பிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த தம்பி அதை பிடிஎஃப் ஃபைலாக போட்டு எங்கள் தமிழனோட அமைப்பை சேர்ந்த செல்லப்பாண்டி, பொன்ராஜ், நாயஸு, இப்படி அவங்க தான் இப்போ பெரிய ஆளுங்க, நடுவத்தில் உள்ள பெரிய ஆளுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அவன் கொடுக்குறியா, அப்போ எனக்கும் கொடுக்குறியா. எங்கள் ஓட்டு சாப்தா வந்துருச்சு. அந்த ஓட்டு சாப்தாவில் ஒன்று என்னென்னா வரிசை இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு ஊர் இருக்குண்டா 4வது பக்கத்தில் அதே ஒரு கிராமம் சேர்ந்த 4 பேர் இருப்பாங்க, 10வது பக்கத்தில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, இப்படி மாறி இருக்குது. இப்போ இதெல்லாம் வருஷப்படுத்தி எழுதணும்னு சொல்லி அந்த வேலையை நம்ம தமிழ்நாடு சார்பாக என்ன சொல்கிறாங்க, இந்த வேலையை செய்யுது. நான் ஊரில் அந்த வேலை செய்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நான் ஒரு கருத்தை என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வரிசைப்படுத்தி எழுதுகிற வேலையை பண்ணி முடிச்சாச்சு. முடித்த உடனே என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு அமைப்பு மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் சேர்க்கணும், உறுப்பினர் சேர்க்கணும், ஒரு 500 பேர் சேர்க்க வேண்டியது இருக்குது, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி. எப்போ உறுப்பினர் சேர்க்கணும்னா ஆதார் கார்டு வேணும், ஆதார் கார்டை வச்சு ஆளுகளை சேர்க்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கனால நீங்கள் எதுக்கு 500 பேர் சேர்க்கணுன்றீங்க, 500 பேர் இருந்தால் 5 லட்ச ரூபா அதுலேயே முடங்கி போயிடும். நம்ம இந்த தேர்தலுக்கு மொத்தத்தில் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் செலவுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் 2 லட்சம் தாரம்னால தான் நான் வெளிநாட்டிலேருந்து முக்கால்வாசி நான் வந்தது. நீங்கள் 2 லட்சம், நான் ஒரு 2-3 லட்சம், 5 லட்சம் தேர்தல் முடிச்சு. இப்போ வந்த உடனே ஆரம்பத்தில் நீ 500 பேர் சேர்க்கணும் 600 பேர் சேர்க்கணும்னு சொன்னிட்டா காசுக்கு எங்கே போகுது, என்ன அர்த்தத்தில் பேசி, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லை நாங்கள் சொல்கிறோம், காசு நாங்கள் தரோம், நீ ஆதார் கார்டு வாங்கி ஆளுகளை சேரு அப்படின்ட்டு அந்த நாயஸு மைனர் தெரியுமில்ல, இங்கே தேர்தலில் ஈடுபட்டார்ல மைனர், இதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், 500 பேர் 600 பேர்னா காசு போயிடும். 2வது போன தேர்தலில் பறவைப்பால தலைவர் நான் துணைத் தலைவர், சரிங்களா,
இந்த மாதிரிலாம் ஆள் சேர்த்ததில்லை. ஆள் சேர்க்கவும்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா சுமூத்தாக எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த தேர்தல்லையும் நம்மளுக்கு நல்ல பேர் இருக்குது. பூக்குமார்னா எந்த மாதிரி இருந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு. நான் அந்த மூவேந்தர் மீடியாக்களில் பேசுனது, மற்ற யூடியூப் சேனல்லாம் பேசுனது வச்சதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மக்களுக்கு தெரியும். ரெண்டாவது துணைத் தலைவராக இருந்து என்னுடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். குரு பூஜையில் என்னுடைய பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு ஓரளவுக்கு இருக்குது. ரெண்டாவது எனக்கு நல்ல ஒரு மாதிரி என்னால் மக்களை சந்தித்து பேசக்கூடிய திறமையும் தகுதியும் என்கிட்ட இருக்குது. என்னால் இந்த தேர்தல் நானே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்ம ரொம்ப மெனக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆள் சேர்த்துதே இந்த தேர்தல் சந்திக்கணும் அவசியம் இல்லைங்க அப்படின்ட்டேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சொல்கிறோம் நீ செய் அப்படின்றாரு. அப்போ நான் சொல்கிறேன், போன தேர்தலில் வந்து நான் உங்கள் பேச்சை கேட்டு அவங்க பேச்சை கேட்டலான்னு நிற்கலை. நானாத்தையும் நின்று நானாத்தையும் பண்ணேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கட்டாயப்படுத்துறது நல்லதில்லை. நாளைக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா காசு இவ்வளோ செலவாகி போச்சு அவ்வளோ செலவாகி போச்சு அப்படின்னு சொல்லி ஏன் தள்ள கட்டினா என்னால் சமாளிக்க முடியாது. நான் அந்த அளவுக்குலாம் என்கிட்ட இது இல்லை. அப்படின்னா நீங்கள் வாங்க பத்திரம் போட்டு எழுதி நம்ம ஒரு கையெழுத்து போட்டுக்குவோம், நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்குவோம், சரிங்களா அப்படின்ட்டு. என்னப்பா நம்ம ஒரே அமைப்பாக ஒரே இதாக இத்தனை வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கோம், இன்னும் எங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லையா இது இல்லையா? நாங்கள் சொல்கிறோம்னா நீ செய்ய, இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் இருக்குது, ஒரு சில விஷயங்களாக இருக்குது, நீ தைரியம் பண்ணி இறங்கு, பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம், நீ ஆதார் கார்டை வாங்கு, ஆளுகளை சேருன்றார். ஏன்னா இவ்வளோ இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் நான் வந்து சில ஊர்களில் சில உறவுகளை சந்தித்து இந்த மாதிரி ஆதார் கார்டு வேணும், இந்த மாதிரி ஆட்சி கொண்டு இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ அதே மாதிரி அவளுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. சில ஊர்களில் இந்த அருங்கோலம், நம்ம புதுக்குடி, வினோநகர், ஊரக்குடி, இங்கிட்டு நம்ம வெங்காலூர், இப்படி சில குளத்தூர், சில ஊர்களில் ஆதார் கார்டெலாம் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அப்போ இதையும் எங்கள் டீமில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த ஊரில் நீ ஆள் சேர்க்குற, யார் மூலமாக ஆதார் கார்டு கலெக்ட் பண்ணுற, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் வேணுன்றாங்க. அப்போ அவங்க கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்குறேன். அப்போ அவங்கள்ட்டையும் அவங்களும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பூக்குமார்ன்ற ஒரு ஆதார் கார்டு கேட்டாரா, கொடுத்தீங்களா, சீக்கிரம் சேருங்க, நாங்களே சேர்க்க சொல்லியிருக்கோம் எங்கள் அமைப்பு மூலமாக அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அடுத்து தேர்தல் வேலையாக இது உறுப்பினர் சேர்க்க முடியுது, உறுப்பினர் சேர்க்க முடியும் போது அதில் நான் இன்னும் ஒரு விஷயத்த என்ன சொல்கிறேன், நாம் ஆள் சேர்த்து இது கண்டிப்பாக பப்ளிசிட்டி ஆகத்தான் செய்யும். ஏன்னா இது வரைக்கும் சங்கத்தில் போய் 100 பேர் 200 பேர் 300 பேர் மொத்தமாக எவனும் சேர்த்ததில்லை. தேர்தலுக்கு நீ 2 மாதம் தான் கிடக்கு. இந்த நேரம் போய் நம்ம போய் மொத்தமாக ஆள் சேர்த்தோம்னா கண்டிப்பாக அது சந்தேகத்தை உருவாக்கும். அதுலேயும் இப்போ இருக்காப்புல செயலாளர் புண்ணியமூர்த்தி, அவருக்கு சொல்லவே தேவையில்லை. என்ன எப்படி சேர்றாங்க, ஐயோ எல்லாம் குடி முழுகு போயிருப்பேன் அவர் வேறு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடாப்புல, பப்ளிசிட்டி ஆகி போயிடும். அது கடைசியாக பூக்குமார் தான் ஆள் சேர்க்குறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது எனக்கு இருக்கிற மரியாதை கெட்டு போய் என் பேர் கெட்டு போயிடும். ரெண்டாவது பேரும் கெட்டு போகிறதும் இல்லாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய பார்ட்டி அவங்களும் ஆள் சேர்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம காசு பணம் உள்ளவன், நம்ம மட்டும் காசு பணம் உள்ளவன் இல்லை, எல்லாத்தையும் பணம் இருக்குது, எல்லாத்தையும் காசு பணம்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ அவங்களும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் ஒரு 10 லட்சத்துக்கு ஆள் சேர்ப்போம், நம்மளும் 15 லட்சத்துக்கு ஆள் சேர்ப்போம்னு சேர்த்தா என்ன ஆகும், அப்போ அவங்க ஓட்டும் கூட தானே செய்யும், அப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அப்போ அவங்க 15 லட்சத்துக்கு ஆள் சேர்க்குறாங்க, நம்ம 20 லட்சத்துக்கு ஆள் சேர்க்க முடியுமா? போட்டி போட்டு அவன் சேர்க்குறேன் நம்மளும் சேர்ப்போம், அவன் சேர்க்குறேன் நம்மளும் சேர்ப்போம்னு மாற்றி சேர்த்தோம்னா நம்ம மூலம் காசுக்கு எங்கே போகிறது? இது தேவையில்லாத வேலை. இந்த வேலையை வேண்டாம்னு விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு சாட்சி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சரிங்களா? அவங்க பேசின ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா என் மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் நான் அந்த தேர்தல் நேரத்தில் போட்டு வச்சுருந்தேன். இப்படித்தான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை கூடும், ஒரு வார்த்தை குறையும், நம்ம என்ன பேசணும் அவங்க என்ன பேசணும் நாளைக்கு தெரியாமல் போயிடும் யாராக இருந்தாலுமே. இதுக்காக நம்ம ஒரு ரெக்கார்டை போட்டோம்னு நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த ரெக்கார்டாக இருக்குது. அப்போ இவ்வளோ சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆள் சேரு, மற்றவங்க சேர்க்கறது சேர்க்கட்டு, யார் உன் மேலே கெட்ட பேரை சுமத்தி உன்னை வந்து அசிங்கப்படுத்தி பேசினாலும், உனக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் அதையெல்லாம் நம்ம அடித்து சரி பண்ணிடுவோம், காலி பண்ணிடுவோம், அதை பற்றி நீ பயப்படாத, நாங்கள் சொல்கிறது செய்யுன்னு சொல்கிறாரு. சரி நம்ம ஆளுகளை சேர்க்குறோம். முழுசாகவே தமிழர் நடுவத்தில் வந்து 15 வருஷம் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அண்ணன் தம்பியுமா ஒரே ஒரு இதாக ரொம்ப ஒரு இணக்கமாக உள்ள ஆளுங்க. ரெண்டாவது எங்கள் தமிழர் நடுவத்துடைய அடிப்படை கொள்கையை செல்வப்பாண்டியர் இருந்த காலத்தில் வந்து அந்த கொள்கையை உருவாக்குனது என்னென்னா, அரசியலை நம்ம சேர்ந்து செய்யணும், எல்லோரும் சேர்ந்து. அரசியல் ஆளுமைகள் செல்வப்பாண்டியரால் அரசியல் கற்றுக்கிட்ட அரசியல் ஆளுமைகள், அரசியலை பொறுத்தவரை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யணும், அப்போத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா தனித்தனியாகத்தையும் செய்யணும். அதில் வந்து பார்ட்னர் போட்டுலாம் செய்யக்கூடாது. ஒரு தொழில் பண்ண போகும்போது அது நம்மளுக்குள்ளே செட் ஆகாது அப்படின்றதே எங்கள் நடுவத்துடைய அடிப்படை கொள்கை. அப்போ எனக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. சரி அப்போ நம்ம நடுவோம் இவ்வளோ சொல்கிறாங்க, இப்போ நம்ம தைரியமாக துணிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆளுகளை சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே அதே மாதிரி பப்ளிசிட்டி ஆகி போச்சு. நினச்ச மாதிரியே பப்ளிக் ஆகி போச்சு. புண்ணியமூர்த்தி கிளப்பி விட்டார், பூக்குமார் ஆள் சேர்க்குறேன், போகிற வரவட்டெலாம் பூக்குமார் ஆள் சேர்க்குறேன், நான் சங்கத்தை எழுதி வாங்க போகிறேன், விற்றுட்டாங்க, சங்கத்தை விற்றுட்டாங்க. அப்போ நான் அவன் இமானுவேல் பேரனுக்கு ஆதரவாளர்கள், அதுவும் குறிப்பாக என்ன ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா,
ஆப்பநாடு மரவர் சங்கத்திட்ட பூக்குமார் பணத்தை வாங்கிட்டு நிற்கிறாரு. மரவர் சங்கம் தான் பூக்குமாருக்கு செலவழிக்குது அப்படின்னு என்னென்னமோ போட்டு கிளப்புனாங்க. என் போட்டாலும் போட்டு எழுதுனாங்க. அப்போ எனக்கு அதே ரொம்ப சங்கட்டமாக தெரிஞ்சிச்சு. எனக்கு அதிலே கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் பின்னடைவை கொடுத்துருச்சு தேர்தல்லையே. இதெல்லாம் தேவையா? நம்ம ஆள் சேர்க்க போய் தானே இவ்வளோ இது வருது. சேர்க்காம இருந்தால் இவ்வளோ இந்த பேர் நம்ம சுமக்கணும் அவசியம் இல்லை. நம்ம சேர்த்ததுனால தானே தேர்தல் நடத்துறதுக்கே பயப்படுறாங்க. திமுக மேல்மட்ட அதாவது மாவட்ட செயலாளருடைய ஆலோசனைப்படி இங்கே தேர்தல் நிர்வாகக்குள்ளே நாங்களே வரும்னு சொல்லி திமுக காரையெல்லாம் உள்ளே வராங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தலித் என்ஜிஓக்களாக உள்ளே வராங்க. திமுக என்ஜிஓக்களாக உள்ளே வராங்க. நாங்களே தேர்தல் நடத்தும்ன்றாங்க. நாங்களே தேர்தல் கமிட்டி அமைப்புன்றாங்க. சரி நடத்துங்கய்யா, நான் தேர்தல் கமிட்டி அமைங்கன்னு சொன்னால் அதுக்கு தேதி அறிவிக்க மாட்டாங்க. ஏப்பா இது நிர்வாகக்குழு பொதுக்குழு கூட்டம்ப்பா, இல்லை இது நிர்வாகக்குழு கூட்டம்ன்றாங்க. இப்படி கூட்டத்துக்கு மேலே கூட்டம், 3 கூட்டம் 4 கூட்டம். இது எல்லாமே எதுக்குன்னா பூக்குமார்ன்ற ஒருத்தன் ஜெயிச்சிடக்கூடாதுன்றது திமுகவுடைய திராவிடத்துடைய திட்டம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டமே 4 கூட்டம் நடந்துச்சு. தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி 4 கூட்டம். பொதுக்குழு கூட்டம்ன்றாங்க, சரி நிர்வாகக்குழு கூட்டம்ன்றா, அப்புறம் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிட்டா தேர்தல் கமிட்டி இதை அமைக்கிறோம்ன்றாங்க, அப்புறம் தேர்தல் தேதி அறிவிக்கிறோம்ன்றாங்க. மாற்றி குழப்படி. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக ஓட்டு சேர்த்ததுக்குள்ள வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் நிர்வாகக்குழு என்ன பண்ணுறாங்க, வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம்ன்ற பேரில் ஊருக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு ஊரில் போய் மக்கள் போய் அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பநாடு மரவர் சங்கத்தை பணத்தை வாங்கிட்டு பூக்குமார் நிற்கிறான், அவங்க அப்படி பண்ணுறாங்க, இது இப்படி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க தனியாக அரசியல் பண்ணுறாங்க. இவங்க தனியாக இந்த சங்கத்தை கைப்பற்றி அப்படியே திமுகவுக்கு ஓட்டு வங்கி சமுதாயமாக அந்த சங்கத்தை எப்போவுமே நிரந்தரம் வைக்கணுன்றதுக்காக இவங்களை தூக்கிட்டு இருக்காங்க மேல்மட்டத்தில். நீ மாவட்ட செயலாளராக நீ பெரிய அந்த திமுகவோ அதிமுகவோ பிஜேபி எந்த கட்சியாக இருந்திருப்போ, கட்சியில் நீ மேல்மட்டத்தில் முடிவு எடுக்கிற இடத்துல இப்போ பவர்ஃபுல்லான இடத்துல இருந்துக்கிட்டு நீ இந்த மக்களுக்கு சேவை ஆறுதல் ஒரு அரசியல் சொல்ல வந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். நீனே அங்கே போய் கொத்தடிமையாக இருக்க, நீனே கொத்தடிமை. எப்படா இந்த தேர்தலில் ஒரு சீட்டு கிடைக்குமா, எப்படா நம்மளுக்கு ஒரு வட்டச் செயலாளர் பதவி கிடைக்குமா, ஒரு ஏதாச்சும் நம்மளுக்கு 5 10 கிடைக்குமா, நீனே இந்த பிச்சை எடுக்கிற கடைசியில் தான் அந்த கட்சிகளில் இருக்க. உனக்கு எதுக்கு இந்த சமுதாயத்தில் இருந்த வேலை வந்து இப்போலாம் பண்ணாங்க அவங்க பண்ணி பூக்குமார்ன்றது ஜெயிக்கக்கூடாதுன்றது மேல்மட்டத்துடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுன்றதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு நம்மளுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. இதெல்லாம் தேவையில்லை. இப்படிலாம் தேர்தல் கமிட்டி இவெல்லாம் தலைவலியை கொடுக்கணும், இத்தனை கூட்டத்தை கூட்டணும், இவ்வளோ பிரச்சனை உருவாக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. இந்த இதை உருவாக்கி விட்டு தமிழ்நாடு அமைப்பை சேர்ந்தவங்க. ஆள் சேர்க்காமல் இருந்திருந்தா இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குமா, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, எதுவுமே நடந்திருக்காது. சுமோத்தாக அது மாதிரிக்கு 2 மாதம் கழிச்சு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் தேதி அறிவிப்பாங்க, நாமினேஷன் பண்ணுறதை கொண்டு வருவாங்க, அடுத்த தேர்தல் எல்லா வேலையும் அழகாக நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி நீட்டாக நம்ம வெட்டியை தீர்மானிச்சிருக்கலாம். நம்ம இந்த மீடியா உங்கள் டிவி எல்லாத்தையும் பேச்சுலாம் கொடுத்து எல்லாம் பேசி நான் வந்தால் என்ன செய்வேன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே என் கருத்தையும் பதிவு பண்ணியிருந்தேன். அப்படி ஈஸியாக நம்ம வெற்றி பெறத ஒரு 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 போராட்ட களமாக மாற்றி விட்டது தமிழ்நாடு வாங்கத்தில் பணத்தை போட்டு. எதுக்காக இப்படிலாம் பணத்தை போட்டு இப்படி நமக்கு நாமே சூன்யம் வைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ போகத்தே பார்த்தா அவளுடைய நோக்கம் அது வேறையாக இருந்திருக்கு. அதை பற்றி பேசணும் ரொம்ப பேச வேண்டியிருக்கு. சரிங்களா? அதை பற்றிலாம் அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டுகளே இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பேசுவோம். அதை பற்றி பேசினா இன்னும் அது ஒரு 10 நிமிஷம் ஓடும், வேண்டாம். இது போக என்ன ஆகுதுன்னா அந்த தேர்தல் வியூகம்ன்ற தேர்தலில் யுத்திலாம் இருக்குல்ல, வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வெற்றி ஒரு சில யுத்திகள், அந்த யுத்தியெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும், நீனா எதுவும் செய்ய தன்னிச்சையாக செயல்பட விடாமல் தன்னிச்சையாக என்னை வந்து ஒரு இயங்க விடலை, சிந்திக்க விடலை. அவங்களாவே முடிவு பண்ணுறாங்க, அவங்களாவே இது பண்ணுறாங்க. கேட்டால் நாங்களாம் செலவழிக்கிறோம், நாங்களாம் எல்லாம் பண்ணுறோம், உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு இரு, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யி அப்படின்ட்டு அந்த ஒரு இதுக்குள்ளே கொண்டு போயிடறாங்க. எனக்கு ரொம்ப மன உடைச்சலாகி போச்சு இடையிலேயே. என்னடா இது தேவையில்லாமல் இவங்க ரொம்ப இது பண்ணுறாங்களே. இப்போ அரசியல்லாம் என்னென்னே தெரியாமல், தேர்தல் அரசியல் என்னென்னே தெரியாத ஆளாக இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி பொம்மை மாதிரி வச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு வச்சா கூட ரைட்டுன்னு போயிடலாம். நம்ம ஆல்ரெடி எத்தனை தேர்தல் சந்திச்சாலு பரமேபாலா அவருடைய வாய் சொல்லாட்ட அவர் உள்மனசு சொல்லணும். அவருக்கு எப்படி தலைவர் ஆனார்னு இந்த சுற்றுவட்டார கிராம மக்கள் சொல்லுவாங்க, பரமேபாலா ஜெயிக்க வச்சது யாரான்னு. சரிங்களா? அப்படி அதே மாதிரி எங்கள் வெங்காலூரில் பிரசன் மலைச்சாமி, எனக்கு 22 வயசு அந்த நேரம் அவர் முதல் பிரசன் ஆகும்போது அவருடைய முதல் வெற்றியை தீர்மானித்து இந்த பூக்குமார் தான் அந்த வயசுலேயே. அது இந்த வெங்காலூர் பஞ்சாயத்தில் உள்ள அத்தனை கிராமத்து மக்களுக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, இதே மலைச்சாமி சொல்லுவாப்புல. சரிங்களா? அப்படிலாம் வந்து தேர்தல் அரசியல்னால் என்ன, அதோடைய அந்த நுணுக்கங்களை எப்படி நம்ம கணிச்சு மக்களுடைய இன்றைய மனநிலை என்ன அப்படின்னு புரிஞ்சு இயங்கக்கூடிய ஆளும் நான்.
என்னைய வந்து ஒரு பொம்மை மாதிரி நீங்கள் அடைச்சி வச்சோன்னே எனக்கு ரொம்ப மனசு விட்டு போச்சு அந்த இடத்துலையே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு அமைப்பில் இருக்கோம், அமைப்புக்கு கட்டுப்பட்டு நம்ம இயங்கணும். நம்ம வந்து ஏன்னா சங்க தேர்தல் வந்து சும்மா சாதாரண தேர்தல் இல்லை, வேறு சங்கம் இல்லை, நம்ம வாட்டுக்கு ஏன்னா அதை தூக்கி போட்டு போகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல். நான் என் பொறுமையை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப நிதானமாக பொறுமையாகவே இருந்து போய்கிட்டு இருக்கேன். சரி உங்கள் தேர்தல் யுக்தி ஒன்று இருக்குன்றது அது என்னதாப்பா உங்கள் யுக்தி, அதை சொல்லுங்க பண்ணால் கடைசியும் சொல்ல மாட்டேங்கிட்டாங்க, சொல்லவே இல்லை. அது வந்து நாங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வை உருவாக்கும், அவங்க சேர்த்து ஓட்டு இவங்க சேர்த்த ஓட்டு எல்லா ஓட்டுமே உனக்கு தேவை, நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படி. ஏய் அது என்னதாப்பா அந்த யுக்தி, அதை மாயத்தை சொல்லத்தே சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல பண்ணிட்டாங்க கடைசியாக என்னடா அப்படி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மானாமதுலேருந்து 2 பேர் வாராங்க. எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, அந்த மைனர் தமிழர் நடுவத்தில் இல்லை மைனர்ன்றவர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல. ஆனால் இந்த மாதிரி 2 வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் 2 பேர் வராங்க, வந்து உனக்கு ஒரு நம்பரை கொடுத்துருக்கோம், வந்து பேசுவாங்க. அவங்கள போய் நேரில் போய் சந்திச்சு பரமக்குடியில் சந்திச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி செய்யி அப்படின்னு சொல்கிறேன். என்னடா பண்ணணும் எதுனால இல்லை, உன்னை வச்சு சில ஃபோட்டோஸு சில வீடியோலாம் எடுக்கணும், அது எங்களுடைய திட்டம், தமிழர் நடுவத்துறை திட்டம், நீ இப்போது தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்றாரு. என்னடா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. சரி ரைட்டு ஓகே, வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் போகிறேன்ட்டு அதே மாதிரி நானும் போகிறேன். வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறேன், நானும் போகிறேன். நினைவிடத்துக்கு மாலை வாங்கிட்டு போய் மாலை போடுறாங்க, மாலை போடுறேன், ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயாவுக்கு நல்லாதிக்க நாயகர் நம்ம வழிபட்ட மணிக்கு ஒரு மாலை போட்டு சாமி கும்பிட்ட மணிக்கு ஃபோட்டோ எடுக்கிறா, வீடியோ எடுக்கிறா, அதை பற்றி தவறு இல்லை, அதை நம்ம மனப்பூர்வம் ஏற்றுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி வெட்ட வெளியில் விட்டு வெளியில் ரோட்டு காட்டில் விட்டு என்னை வந்து ஒரு ஸ்டெயிலாக நடந்து போன மணிக்க, இப்படி மீசியை முறுக்கிற மணிக்க, வேஸ்ட்டியை தூக்கி கட்டின மணிக்க, ஒரு பந்தாத்தனம் பண்ண மணிக்க, அதாவது பெரிய ஒரு இது மாதிரி ஒரு தோற்றமாகவே என்னை வந்து நடக்க சொல்கிறாங்க. யாரும் அந்த ஃபோட்டோகிராஃபருங்க இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் பண்ண வேண்டியிருக்குனே அப்படின்ட்டு. எப்போ நான் சொல்கிறேன், எப்பா இந்த பந்தாத்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த சல்லித்தனமாக அப்படி போஸ்ட் கொடுக்குறது, மியூசியம் முறுக்கிறது, கையை தூக்குறது, காலை தூக்குறது, இது எனக்கு எடுபடாது. என்னுடைய கேரக்டர் என்னன்னு இந்த இந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். பூக்குமார்னா இப்படித்தான் தெரியும், சரிங்களா? நான் வந்து எப்படி அறிவுபூர்வமாக பேசுவேன், ஆக்கப்பூர்வமாக சமுதாயத்தை வந்து ஒரு அறிவுபூர்வமான மாற்றத்தை விரும்புவதை தவிர சும்மா அந்த விசில் அடிக்கிறது, கோஷம் போடுறது, பந்தாத்தனம் பண்ணுறது, மக்களே ஓடியா இவனது அலப்பறை, இது வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. இது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. மக்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்து ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறது வைக்க, நான் மூவேந்திர மீடியாவில் பேசியிருக்கேன், மீடியாக்களில் பேசியிருக்கேன், அதில் நீ பார்த்தாலே தெரியும். அப்படி பழக்கப்பட்ட ஆளை வந்து நீ வந்து இப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி கையை தூக்கு, காலை தூக்கு, மீசியம் முறுக்கு அப்படின்னு சொன்னது நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போவே எங்கள் தமிழ் நடுவத்தை சேர்ந்த நாகேஷ் பாண்டியர், மைனரு, பொன்ராஜ் இவங்கள்ட்டெல்லாம் தகவல் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பூக்குமார் நாங்கள் இந்த மாதிரி பண்ண சொல்கிறோம், பண்ண மாட்டாப்புல அப்படின்னு. அப்போ அவங்க என்னை ஃபோன் பண்ணி என்கிட்ட சத்தம் போடுறாங்க, நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்றாரு. சரி பணம் போடுற முதலாளி அவங்க தானே, சரி ரைட்டு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நானும் அதே மாதிரி அந்த இதுக்கெலாம் ஒத்துழைப்பு கொடுக்குறேன். எல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு முடியுது. அடுத்து என்ன ஆகுதுன்னா, இப்படி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் இன்னும் ஒரு விஷயம், ஐயாவுடைய பேரை தேர்தல் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த எடுத்தால வீடியோ இதெல்லாம் எடிட்டிங் பண்ணி அவங்க வந்து அதை அந்த வேலையெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு பரவாயில்ல, பூக்குமார் தான் ஜெயிப்பாருன்றது மக்கள் மத்தியில் ஒரு பரவாயில்ல ஒரு பேச்சு அறிவிக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ இதோடைய எதிரொலியாக என்னமோ தெரில, ஐயாவுடைய பேரனுடைய ஆதரவாளர் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேச வராப்புல. என்ன பேச வராருன்னா, இந்த மாதிரி சக்கரவர்த்தி செயலாளராக இருந்துக்கிட்டு நீங்கள் தலைவருக்கு நின்றுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை நம்மளுக்குள்ள இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இப்போ நான் கூட சரி ஐயாவுடைய பேரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனா செயலாளர் இருக்கட்டு, தலைவராக நம்ம இருந்துக்குருவான் சொன்ன மாதிரி. ஏன்னா தலைவருன்ற பதவியை நான் எதுக்கு விரும்புகிறேன்னா, எதுக்கு நான் அதை விரும்புகிறேன்னு சொல்கிறது, எதுக்கு அந்த பதவிக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, தலைவராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சமுதாய சார்ந்த திட்டங்களை வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும், சரிங்களா? இதுக்காக நம்ம பரவ ஆதரிச்ச தலைவர்ன்ற பேரில் அதில் இங்கே ஒன்றும் வேலை இல்லாதனால தான் நான் வந்து நிற்க வரேன். அப்போ நம்ம தலைவராக இருக்கோம், ஐயாவுடைய பேரை செயலாளர், பிரச்சனை இல்லை. சேர்ந்தப்போ எல்லோரும் சேர்ந்து அதிகார அரசியல் நோக்கி இந்த மக்களை தயார்படுத்துறதுக்கு, இந்த மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நான் முடிவுக்கு வந்ததோடு இது வந்து எங்கள் தமிழ் நடுவ அமைப்புக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்குறேன். இப்படி இருக்கப்பா,
அதனால் செயலாளர் போகலாம் நம்ம யாரும் நிறுத்த வேணாம். ஐயாவுடைய பேரை இந்த மாதிரி வந்திருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. இமானுவேல் சேரன் பேரனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பெலாம் விட்டு கொடுக்கக்கூடாது, அது வேண்டாம், அது நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எங்களுக்குள்ளே முரண்பாடு வருது. சேர்ந்து அதையும் மீறி நான் நடுவேன். ஏன்னா ஒரு அமைப்பில் கட்டுப்பட்டு இருக்கனால அமைப்புக்கு கட்டுப்பட்டு போகிறேன். இப்படி போய்கிட்டே இருக்கும்போதே அடுத்து இந்த வீடியோக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. வீடியோக்கெல்லாம் நான் அந்த நடந்த மணிக்க வேஸ்ட்டை தூக்கிட்டு மணிக்க மியூசியம் இருக்கிற மணிக்க ஒரு மாதிரி பந்தாவாக அந்த வீடியோலாம் போடுறாங்க. அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பாட்டு வச்சு போட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் எனக்கு அந்த வீடியோக்களை பார்த்தோன்னே எனக்கே மனசு வெறுத்து போச்சு. என்னடா நம்மளை போய் இப்படி இப்போ ஒருத்தருக்கு நம்ம இந்த மாதிரி வேலை செய்கிறோம்னா அவருடைய கேரக்டர் என்ன, அவரை மக்கள் எப்படி பார்க்குறான்னு முதல்ல தெரிஞ்சு நீங்கள் செய்யணும். நீங்கள் ஒரு மீடியா துறையில் இருக்கீங்க, இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா என்னை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணணும், எனக்காக நீங்கள் வேலை செய்யணும்னா முதல்ல பூக்குமாருண்டா யார், அவரை இந்த மக்கள் முதல்ல எப்படி பார்க்குறாங்க, அவருடைய மனநிலை எப்படி, இந்த மக்கள்கள் அவர் மேலே என்ன மாதிரியான பார்வையில் பார்க்குறாங்கன்னு நீங்கள் முதல்ல கெஸ் பண்ணணும். இதே மாதிரி பரமைப்பாளாண்டா அவர் யார், அவருடைய மனநிலை எப்படி, அவரை இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எதிர்த்து நிற்கிறவர் அவர், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுதேன் இந்த மாதிரி போட்டால் பூக்குமாருக்கு செட் ஆகுமா, இந்த மாதிரி போட்டால் பறவைப்பாலாவுக்கு செட் ஆகுமான்னு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி அந்த வேலையை செய்யணும். இது இது ஒரு சாதாரண நபர்கள் கூட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமைன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பொறுப்பாளர்கள் இதை கூட யோசிக்க தவறிட்டாங்க. நான் இதெல்லாம் அப்போவே நான் சுட்டி காட்டுறேன். எப்போ அந்த வீடியோ எனக்கு செட் ஆகாது. இப்போ பறவைப்பாலா அண்ணன்டா அவரை எப்படி பார்க்குறாங்க, அவர் நடந்து வந்தாலே கைதட்ட ஆள் தயாராக இருக்குது, அவர் பார்த்த உடனே விசில் அடிக்க ஆள் தயாராக இருக்குது. ஏன்னா அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சுவார்த்தை, அவர் இந்த மக்களை அணுகிற முறை, இந்த இளைஞர்களும் அறிவுபூர்வமான மாற்றத்தை இந்த இளைஞர்கள் மக்கள் இப்போ இது வரைக்கும் விரும்பலை. படித்த கல்வியாளர்களே பெரிய பெரிய பேராசிரியர், பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்றாங்க, அவங்களுமே அறிவுபூர்வமான மாற்றத்தை இந்த சமூகத்தில் உருவாக்கணும்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் தயாராக இல்லை, யாரும் அதை விரும்பவும் இல்லை. என்னுடைய பார்வையில் நான் சொல்ல வரேன். இந்த விசில் அடிக்கிறது, கோஷம் போடுறது, அங்கே வெட்டிட்டேன் அங்கே போனோம், இங்கே வந்தான், ஆச்சா போச்சா, இந்த மாதிரியான இது ஒரு பிம்பம் ஒன்று இந்த சமூகத்தில் மாறிமே நடந்துகிட்டே இருக்குல்ல. வெட்டிட்டானா உடனே ஆதிக்க சாதி வரையும் கைது செய் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். ஒன்று இங்கிட்டு வெட்டிட்டா நாங்கள் வால் போஸ்ட் அடிச்சு விட்டு வீர வணக்கம் கண்ணீர் அஞ்சலி, இப்படியே அப்படியே எங்கள் தலைவர்கள் அங்கே போனாங்க, இங்கே வந்தாங்க, அந்த தலைவர் வந்தாரா, இந்த தலைவர் போனாரா, அந்த தலைவர் இதை கேட்டாரா, இந்த தலைவர் கேட்கலையே, இவர் யார், அவர் யார், இவர் அந்த ஜாதியா, டாக்டர் கிருஷ்ணாமி இந்த ஜாதியா, ஜான்பாடி இந்த ஜாதியா, இப்படியான மைண்ட் செட்டில் இந்த மக்கள் இந்த இளைஞர்கள் உலாண்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான தலைவர்களுக்கு இந்த ஒரு ரசிக மனப்பான்மையிலேருந்து இந்த இளைஞர்கள் இந்த மக்கள் அதை விரும்புகிறாங்க. அப்போ அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆள் என்னை எதிர்த்து நிற்கிறாங்கண்டா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பாட்டு போட்டு அப்படி மியூசியம் முறுக்குன்னு மேனிக்க, பெரிய ஒரு சினிமா பட ஹீரோ மேனிக்க போட்டிங்கன்னா அது செட் ஆகும், யூஸ் ஆகும், அவங்களுக்கு அது ரீச் ஆகும். பூக்குமாருண்டாலே எப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும், இந்த சுற்றுவட்டாரத்து தெரியும். எனக்கு இந்த ரவுடித்தனம் சளித்தனம் பண்ணுறது பிடிக்காதுன்னு நான் சொல்கிறேன். கேட்காம அந்த வீடியோ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன். அந்த அந்த வீடியோ பார்த்த உடனே மாமா ஒருத்தர் ஊறக்கூடிய அவர் அட்வொகேட்டாக இருக்கார், ராமதாஸ் மாமா, அவர் எனக்கு ஃபோன் அடிக்கிறார். அந்த வீடியோ பார்த்த உடனே, மருமேனே என்ன மருமேனே நல்லா இருக்குது, போராட்டம்லாம் உங்களுக்கு நல்ல பேரும் புகழமாக இருக்குது, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஏன் மருமேனே இந்த வேலை, முதல்ல அந்த வீடியோ நீக்குங்க, உங்கள் மேலே நானே பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன், என்னப்பா இப்படி வீடியோ போட்டு இப்படி இது பண்ணுறீங்க, இது என்ன நல்லாவா இருக்குது உங்களுக்கு, நான் எவ்வளோ பெருமை சொல்லிங்க, எங்கள் அக்கா மையன் நல்ல விவரமான ஆள், அப்படி இப்படி அப்படின்னு எவ்வளவோ நாங்கள் உங்களை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன இப்படி சில்லறத்தனமாக அப்படி அவர் ரொம்ப கோவிக்கிறார். அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. இதுபோல் நம்ம காட்டுப்பறங்குடியை சேர்ந்த அண்ணன் முத்துகிருஷ்ணன் கான்ட்ராக்டுக்காரரு, அவர் நம்மளுக்காக நல்லா வேலை ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த அண்ணன் அந்த வீடியோ பார்த்து அவர் எனக்கு போட்டு அடிக்கிறார். உடனே அவர் ஐயா என்னங்க ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஜெயிக்கிறத நீங்களாவே உங்கள் தலையில் மண்ணள்ளி போடுறீங்க, என்னங்கண்ணே சொல்கிறீங்க, ஐயா நான் எங்கள் ஊர்லேயும் பேசியிருக்கேன், மற்ற வெளியூர்களையும் பல பேர்கிட்ட உங்களைத்தான் நான் வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த தேர்தலில் பூக்குமார் இது நல்ல பையன் வரதை ஆதரிக்கணும், அதுலேயும் உங்களுடைய இந்த பேச்சு இந்த மூவேந்தர் மீடியாவில் நீங்கள் பேசினதை பார்த்துட்டு எங்களுக்குலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களை மாதிரி ஆளுகளே வேணுன்றது எங்களுடைய விருப்பம், உங்களுக்காக பல ஊர்களில் போய் நாங்கள் பேசிக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஆளுகளை யார் அந்த ஆளுகளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களே இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னப்பா அவங்க பூக்குமா இருக்குது ஓட்டு போடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பையன் நல்ல பையன் அப்படி இப்படின்னீங்க, இவனு பந்தா கோஷ்டியாக தானே இருக்கியா, எல்லாம் வரப்போல அது பந்தா பண்ணுறது அப்படி பணம் காட்டுற ஆளுகளாக தானே வராங்க அப்படின்னு சொல்லி என்னைய ரொம்ப சங்கட்டமாக பேசுகிறாங்க, உங்களுக்காக சப்போர்ட் பண்ண போய் தயவு செஞ்சு இந்த வீடியோ நீக்குங்க தம்பி அப்படின்னு சொல்லி அந்த முத்துகிருஷ்ணன் பேசுகிறாங்க.
அந்த ஃபோன் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அந்த ரெக்கார்டை தூக்கி அப்போவே நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பு, அதாவது தேவேந்திர பண்பாட்டுக்கெல்லாம் தேர்தல் பணிக்குழுன்னு சொல்லி தமிழ்நாடு சார்பாக ஓப்பன் பண்ணுறாரு, அந்த தளத்தில் அதை பதிவு பண்ணுறேன். எப்பா நான் ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோவை போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன், இந்த வீடியோலாம் தேவையில்லைன்னு சொல்கிறேன். கேட்காம நீங்கள் எல்லாம் பண்ணி இப்போ இவ்வளோ கெட்ட பேர் இவ்வளோ இது எனக்கு வந்து எனக்கு வந்து கூட இருந்து குழி பறிக்கிற மாதிரி இருக்குது, என்னை காலி பண்ணுற மாதிரியே. இந்த தேர்தல் வந்து எவ்வளோ பெரிய தேர்தல் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இப்படி என்னை வந்து ஆள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் ஆள் சேர்த்து இவ்வளோ பெரிய ஒரு விளைவை உருவாக்கி விட்டீங்க. இப்போ வந்து இந்த வீடியோலாம் தேவையில்லைன்ட்டு இந்த வீடியோ போட்டு இப்போ இந்த மாதிரி பேர் வந்திருக்கு. இதெல்லாம் நான் எப்படி இது மாதிரி பல மக்கள் வந்து என் மேலே ஒரு மதிப்பு மரியாதை உள்ளவங்களாம் ஒரு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த வீடியோ மூலமாக. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சத்தம் போகிறேன். அப்போ இந்த மைனர்ன்றவன் என்ன சொல்கிறேன், அந்த வீடியோ மூலம் குரூப்பில் போட்டதெல்லாம் நீக்கு, உன்னை யார் குரூப்பில் போட சொல்லுது, அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறதே முடிவு, நாங்கள் சொல்கிறதையும் கேட்கணும் அப்படின்ட்டேன். என்னடா அப்படி சொல்கிற? அப்போ நடுவத்தில் உள்ள தமிழ் நடுவத்தை சேர்ந்த மற்ற அந்த பொன்ராஜ், நாயஸு, செல்லப்பாண்டி, அந்த செந்தில் விவோ, தூத்துக்குடி விவோ, இப்போல்லாம் ஆளுங்க எல்லாத்தையும் அப்போ குரூப் கால் எடுங்க, குரூப் கால் எடுத்து எல்லாத்தையும் பேசுவோம் எடுத்து சொல்லி அப்போ நான் குரூப் கால் எடுத்து நானே பேசுகிறேன். என்னப்பா மைனர் சொன்னால் இவ்வளோ மண்டையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இவ்வளோ கெட்ட பேர் உருவாக்கிட்டு இருக்கிறா, நம்ம ஜெயிக்கிற வாய்ப்பு நம்மளாவே கெடுத்துக்கிட்டு இருக்கோம்டான்னு நான் சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட என் தரப்பு வார்த்தை சொல்லி நான் பேசுகிறேன். அவங்களும் சொல்கிறாங்க, புக்மார் அதான் எங்களுக்கு எல்லாமே தெரியும், பணம் செலவழிக்கிறது நாங்கள், உங்கள் வேலையை அதை பாருங்கள் சரிங்களா அப்படின்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஐயாவுடைய இமானுவேல் பேரை வந்து நான் செயலாளருக்கு நிற்கிறேன்னு சொன்னாப்புல இல்லை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு தவறு தப்பு, மிகப்பெரிய தப்பு ஒன்று நடந்து வச்சு. என்ன தவறுனா, இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இந்த மைனர் உங்களுக்கு தெரியுங்க, பரமத்தில் தெரிஞ்சிருப்பாப்புல. அவன் என்ன சொல்கிறான்னா, அண்ணே இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாளும் காசு ஆள் சேர்த்தது, இந்த கூட்டங்களுக்கு ஆளுக்கு வந்தது போனது, அவருக்கு செலவு பண்ணது போனது வந்தது எல்லாமே நம்ம காசு வேறு நம்ம ரெடி பண்ணி செலவழிச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு சார்பாக இப்போதைக்கு கையில் காசு இல்லை. இப்போ நாங்கள் வந்து செந்தில் விவோ, தூத்துக்குடி விவோ, அவர் மூலமாக நம்ம பணம் ரெடி பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கோம். அவர்கிட்ட பணம், ஏன்னா இன்னி தேர்தல் முடியும், இன்னி கொஞ்சம் முக்கால்வாசி வேலையை முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது சரியா, நம்ம கையில் காசு வேணும். அப்படி இருக்கனால நம்ம அந்த விவோட்டத்தையும் பணம் கேட்டிருக்கோம். அவர் யார்கிட்டையும் வாங்கி தரம்ன்றாப்புல, ஆனால் இடத்துடைய பத்திரத்தை கொடுத்தாத்தே பணம் கொடுக்குன்னு சொல்கிறாரு. அதனால உன் உன்கிட்ட இடம் இருக்குல்ல அவன் பேரில், போய் பத்திரத்தை கொடுத்துட்டு வானே, அவர் காசு கொடுப்பா, நம்ம வாங்கி மீதி தேர்தலையும் பக்காவை முடிச்சுட்டு அப்புறமா தேர்தல் முடிஞ்சால் நம்ம அந்த பத்திரத்தை வாங்கிடுவோம். அவர் கொடுக்க வேண்டிய காசை நம்மளே நம்ம அமைப்பு மூலமாக கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிடுவோம், போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அந்த பையன் மைனர் என்று சொல்கிறேன். மைனர் என்று சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், ஏப்போ என் பத்திரத்தை எதுக்கு நான் இங்கேருந்து போய் தூத்துக்குடி போய் கொடுக்கணும், ஏன் அந்த தூத்துக்குடி விவோவும் நம்ம அமைப்பை சேர்ந்தவர் தானே, ஏன் அவர் பத்திரத்தை அதனே கொடுத்துட்டு பணம் வாங்க முடியாதா, இல்லை உங்கள் பத்திரத்தை ஏதாச்சும் ஒன்று கொடுத்து இது பண்ண வேண்டியதானே, எதுக்கு என் பத்திரத்தை எங்கே இருக்கிறீங்க, இல்லைண்ணே எங்கள் பேர்லாம் பத்திரம் இல்லை, விவோ பேர்லாம் பத்திரம் இல்லை, அவ்வளோ குடும்பத்து ஆள் பெரிய ஆளு பேரில் தான் இருக்குன்றாங்க. இன்னும் நான் வந்து இந்த சில இடங்கள்லாம் இந்த லோக்கலில் 15 வருஷம் பழக்க வழக்கம், நம்ம வீட்டுக்கு அவங்க வராங்க, அவங்க வீட்டு வாசலுக்கு நான் போகிறேன், நம்ம வீட்டில் வந்து தங்கி இருந்திருக்காங்க, அந்தளவுக்கு அண்ணன் தம்பி ஒன்றா மண்ணா இருக்கும். இப்போ நம்ம குடும்பம் சார்ந்த சில விஷயங்களை அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணி பேசியிருக்கேன். அப்போ நான் வெளிநாட்டில் 15 வருஷம் நான் இருந்து வேலை பார்த்து சம்பாரித்து என்னத்தையும் நான் எதாவது பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணி பேசியிருந்தேன். அப்போ உன்றது அந்த இங்கெல்லாம் கிடக்கு, அந்த பைபாஸில் இடம் வாங்கி போட்டிருக்கேன், ஹோட்டல் பேக்கெல்லாம் கட்டுற மாதிரி இங்கே வாங்கி போட்டிருக்கேன், அங்கே வாங்கி போட்டிருக்கேன். அப்போ அது ஏதாச்சும் ஒரு பத்திரத்தை கொடுத்துட்டு நீ வா, நம்ம வாங்கிடுவோம், திருப்பி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அந்த குறுப்பு கால் எடுத்து முக்கியமான மேல்மட்ட பொறுப்பாளராக இருக்காங்கல்ல தமிழ்நாடுல, அவங்ககிட்டலாம் பேசும்போது நீங்கள் போய் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிடுவோம், நாங்கள் சொல்லுவோம்ல போங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவளை எதுக்காக நான் முழுசாக எல்லா விஷயத்தையும் நம்புகிறேன்னா, அரசியலை வந்து சேர்ந்து செய்யணும், பிஸ்னஸையும் தனித்தனியாக செய்யணும். இது தமிழ் நடுவத்தில் பயணிக்கிற யாரை கேட்டாலும் இதை ஒரு அடிப்படை கொள்கையாக சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வந்து எல்லா விஷயத்தையும் நம்புகிறேன். இது அரசியல் தானே பண்ணுறோம், சமுதாயத்துக்கான அரசியல் தானே, எனக்கான அரசியல் இல்லை. இல்லை நான் ஜெயித்த உடனே நான் போய் திமுக கண்டு ஓட்டு கட்டு போகிறேன்னா, இவங்களை மீறி நான் போய் காதர் பாச்சா முத்துராமலிங்கத்தையோ இல்லை ஒரு முனியசாமியவோ இல்லை யார்ட்டையும் பிஜேபிக்காரன் காங்கிரஸ்காரன் திருமாவளவன் தலித்து அமைப்பு இவங்கள்ட்ட போய் நானாக போய் வேலை செய்ய போகிறேன்னா, நானாக போய் எனக்காக சம்பாதிக்க போகிறேன்னா, செய்ய மாட்டேன்ல. நம்ம சேர்ந்து தானே நம்ம வேலை செய்வோம். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம வந்து தாராளமாக நம்ம நடுவத்தை நம்பலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லா வேலையும் நான் செய்கிறேன். சொன்ன மாதிரி என் பத்திரத்துக்கு கொடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் இமானுவேல் பேரை வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வராங்க, செயலாளருக்கு நிற்கிறோம்ட்டு அதையும் நம்ம தமிழ்நாடு ஏற்றுக்கிற மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் போட்டு போல ஒரு பிரச்சனை வருது, அதையும் தமிழ்நாடு ஏற்றுக்கிற மாட்டேன்ருச்சு. அதை நாங்கள் பார்த்துக்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலும் நடக்குது.
நடந்து முடியுது. அப்படியே அப்புறம் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது தலைவருக்கு நம்ம எப்போவுமே 7,000 ரூபா தான். பண்பாட்டு கழக நாமினேஷன் தொகை வந்து தலைவருக்கு 7,000 ரூபா தான், செயலாளர் போடுறவங்க 7,000 தான். இந்த வருஷம்தான் நம்ம திமுக இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த தேர்தல் கமிட்டிக்குள்ளே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த சூழ்நிலை பூக்குமார் செய்யக்கூடாது இல்லை. இதுக்காக என்ன பண்ணுறாங்க, குண்டக்கு மண்டக்கான விதிமுறைலாம் அமைக்கிறாங்க. நம்ம எனக்கான ஓட்டுகள்லாம் காலி பண்ணியிருக்காங்க. ஓட்டு சாப்பிட்டால வந்தேன், நம்ம காசு போட்ட சேர்த்து ஓட்டுகள் இல்லையே, ஏகப்பட்ட ஓட்டை காலி பண்ணியிருக்காங்க, பல வேலை பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, 25,000 நாமினேஷன் தொகைன்னு போடுறாங்க. அந்த நாமினேஷன் தொகை போக அப்புறம் செயலாளருக்கு பொருளாளருக்குலாம் 20, 25, துணைத் தலைவர்களுக்கு 5,000, துணை செயலாளருக்கு 5,000 அப்படின்லாம் தொகையை போடுறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பறவைப்பாலா வந்து தனியாகத்தான் நிற்கிறாப்புல, அதே மாதிரி இமானுவேல் பேரும் தனியாகத்தான் நிற்கிறார் தலைவருக்கு மட்டும், நம்மளும் அதே போல் நின்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லை நம்ம டீமாக தான் நிற்கணும். அப்போத்தான் நம்ம ஆள் சேர்த்து பணம் சேர்ந்துருக்கு, இவங்க போட்ட கணக்குங்க. இப்போ ஃபண்டுகள்லாம் பெருசாக இருக்குது, தலைவர் செயலாளர் பொருளாளர் நம்ம 3 பேரும் நம்ம ஆளுகளாக வந்துட்டாச்சுன்னா அந்த காசுகளை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நம்ம அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சரியாக வரும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க இந்த இதை கையாண்டுருக்காங்க. எனக்கு இவங்களுடைய அந்த விஷயங்கள் எனக்கு தெரிய வரல. என்ன பண்ணுறாங்க, செயலாளர் பொருளாளர் எல்லாமே நம்ம சேர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களே ஆளுகளை செலெக்ஷன் பண்ணுறாங்க, யார் யாரை போடுறோம்னு சொல்லி. அந்த தமிழ்நாடு சேர்ந்த பொறுப்பாளர்கள் இங்கே வந்து லாட்சி போட்டு தங்கியிருந்தாங்க, ரூம் போட்டலாம், எல்லாத்துக்கும் தெரியும்ல, ரூம் போட்டு இங்கே தங்கியிருந்துக்கிட்டு ஆளு இப்போ வர வச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துறது, போகிறது வர்றது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அருண் ஒரு தம்பி, அவர் மதுரையில் கூட ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறாப்புல. அந்த தம்பி வந்து தமிழ்நாடு இப்போ இடையில வந்தவர், செல்வா பாண்டி இருக்கும்போது அவர் தமிழ்நாடு இல்லை, செல்வா பாண்டி அவர் பார்த்தது இல்லை, இடையில தான் தமிழ்நாடு அமைப்புக்குள்ளே வராரு. வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரிறாரு. அவரையும் இந்த தேர்தலில் வந்து முழுமையாக என்னோட நின்று வேலை பார்க்க எங்கள் தமிழ்நாடு சொல்லுது, அருணை நீங்கள் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்றாங்க. ஆனால் போன தேர்தலில் அருண் எங்கே நின்றாருன்னா, அந்த விஜயசேகரன் நாட்டார்ன்னு சொல்லி ஒருத்தர் தலைவருக்கு, அவருக்கு ஆதரவாக நின்று வேலை செய்கிறாப்புல. நான் வந்து பரமபாலாவுக்கு ஆதரவாக நின்று வேலை செய்கிறேன், ஆப்போசிட் டீமில் ஆப்போசிட்டாக வேலை செஞ்சாப்புல போன பீரியடு தம்பி அருண். சரிங்களா? அப்போ இந்த தேர்தலில் வந்து அருணை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும்னு என்னை சொல்ல வராங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஏப்பா அவன் வந்து மதுரையில் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது ஏன்னா தம்பி அருணுடைய பேச்சுவார்த்தை, அவருடைய பழக்க வழக்கம் கேரக்டர்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை வந்து நான் வந்து வெளிப்படையாக சொல்லாமையே, தம்பி வந்து அவர் அங்கேயே இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லுவேன். இல்லை நடுவர் கேட்க மாட்டேங்குது தமிழோட பொறுப்பாளர். இல்லை அவர் வருவார், அவர் உங்க கூட இருப்பாப்புல, வேலை செய்வாப்புல, அப்படி தம்பி வராப்புல. இங்கே என்ன நடக்குன்ற தம்பி செஞ்ச தவறுகளை சொல்ல வரேன். பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம்னு 3-4 கூட்டம் நடந்த சங்கத்தில், கூட்டத்தில் பொம்பளைங்க, பெரிய பெரிய ஆளுங்க, வயசானவங்க, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு அரசியலை உள்வாங்கியிருப்பாங்க. எல்லாரும் எல்லா அரசியலும் தெரிஞ்சதாக இருக்க மாட்டாங்க. சில பேர் தலித்திய சிந்தனவாதி இருப்பாங்க, சில பேர் கம்யூனிஸ்ட்டு, சில பேர் திராவிடம், சில பேர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ மைண்ட் செட்டு, இப்படி பல மைண்ட் செட் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அப்போ பல பேர் வரானா பல பேர் பல கருத்தை வச்சு பேச செய்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல், அவங்களுக்கு தெரிஞ்ச சமுதாய புரிதலாம் பேச செய்வாங்க. ஒருத்தர் கூட பேசுவாங்க, குறை பேசுவாங்க. வயசில் பெரிய ஆளு பொம்பளை எல்லோரும் வராங்கண்டா அந்த கூட்டத்தில் இருந்தப்ப எல்லாத்தையுமே ஒருமையிலே பேச ஆரம்பித்தேன். பெரிய ஆள் பெரிய மனுஷங்கன்னா, நீ வா போ, பொம்பளையில் உனக்கு என்ன, ஓ வேலையை பாரு, நீ என்ன பேசுகிற, நீ என்ன சொல்கிறேன்னு ஒருமையிலே பேச ஆரம்பித்தாலும் தம்பி. அப்போ நான் அப்போவே தட்டி சொல்கிறேன். சில பேர் தம்பிக்கு இது என்கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்க, தம்பி பூக்குமார் நீங்கள் நல்ல மனுஷன்தான், உங்களைத்தான் நாங்கள் ஆதரிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உங்கள் கூட இருக்கிற எல்லாம் சரியில்லையே, நீங்கள் அந்த பயலெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பயலை பாருங்கள், கூடத்தில் இப்படி ஒரு மரியாதை இல்லாமல், மட்டு மரியாதை இல்லாமல், பெரிய ஆள் எப்படி பேசணும், பொம்பளையில் எப்படி பேசணும், ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் பேசுறியா, நீ வா போண்டு ஒருமையில், இதெல்லாம் நல்லா இருக்குது, இதே உங்களை காலி பண்ணி விட்டுரு நான் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சில பேர் அறிவுறுத்துறாங்க. அப்போ நான் அதை தம்பியை கூப்பிட்டு சொல்கிறேன், தம்பி கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா ஒன்றும் ஒழுக்கமாக பேச தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா எதுவுமே பேச வேணாம், பேசாமல் இருந்து பேசாமல் வாங்க. பொண்ணு புருஷங்களை வயசில் பெரிய ஆள் இல்லை, சும்மா தரக்குறவா பேசுகிற பழக்கம் இது வந்து எனக்கு இது செட் ஆகாது. என் குணத்துக்கு வேறு, நான் சின்ன பிள்ளை இருந்தாலும் வாங்க தம்பி போங்க தம்பி தான் பேசுவேன், என் குணமே அதுதான். யாரையும் டாப் போட்டு பேசக்கூட எனக்கு வாய் கூசும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பேசும்போது இது எல்லாமே இந்த பேர், இந்த கெட்ட பேர் எல்லாமே என்னத்தையும் பாதிக்கும். தயவு செஞ்சு வேண்டாம் தம்பின்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் சொல்லி நான் வரல, தமிழர்களோட சொல்லி தான் நான் வந்து வேலை செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு. தமிழ்நாடு சேர்ந்தால் நாங்கள் சொல்லி அவர் வேலை செய்கிறார், உங்கள் வேலையை தான் அதை பாரு அப்படின்றாங்க அவங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் சரக்குலேயே வர சரக்கு அடிச்சுட்டு வருது, மனுஷன் மக்கள்கிட்ட குண்டம் பண்ணுறது, நம்ம ஒன்று பேசிக்கிட்டோம் அவன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துலையும் தலைவர்களை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாதுன்றது என்னுடைய அடிப்படை கொள்கை. அது பொது அரசியலாக இருந்தாலும் சரி, நம்ம பண்பாட்டு கழக தேர்தல் அரசியலையும் சரி,
தலைவர்களை இப்போ பரமைப்பாலாவை பற்றி நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த ஊர்லேயுமே நான் வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ணி பேசினதே இல்லை. பாலா வந்தார், அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அதனால தான் நான் பதவி விட்டு விலகிறேன், அதெல்லாம் சொல்லவே இல்லை. பதவியை விட்டு ஏன் ரிசைன் பண்ணி போனீங்கன்னா, நான் இங்கே சில மாற்றத்தை நான் விரும்பினேன். அதுக்கு அந்த சங்கம் இயங்கும்னு நான் எதிர்பார்த்தேன், சங்கம் இயங்கலை, அதனால என் பதவி ரிசைன் பண்ணேன். இப்படித்தான் முடிச்சுக்கே தவிர பாலா பற்றியோ இமானுவேல் சேகரன் பேரனை பற்றியோ யாரை பற்றி நான் ஒருமையில் பேசியோ விமர்சனம் பண்ணிலாம் அந்த தேர்தலை சந்திக்கவே இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. இதே பொது அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் ஜான் பாண்டியனையோ டாக்டர் கிருஷ்ணசாமியோ இவங்களை வந்து ரெண்டு தலைவரும் விமர்சனம் பண்ணுறதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அது சமூக வலைதளங்கள்லையும் சரி எங்கேயுமே யாருக்கிட்டையுமே ரெண்டு பேர்த்தையும் விமர்சனம் பண்ணுறதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா இதனால் சமுதாயம் வந்து அடையப்படுற நன்மை எதுவுமே இல்லை, நஷ்டம்தான். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம இருக்கும்போது தம்பி நீங்கள் எப்படிலாம் பண்ணாங்கன்னு சொன்னால் தமிழ் நடுவும் கேட்க மாட்டேன்ருச்சு. அருண் கடைசியில் வைக்கிறாங்க, தம்பி சரக்கு அடிச்சுட்டு வராங்க, அவர் சரக்கு அடிச்சுட்டு வராப்புல ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணி நடக்குது. இப்படி எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் ஆகிட்டு இருக்குது. தேர்தல் நெருங்க இதில் என் பத்திரம் வேறு இங்கே போய் கொடுத்தாச்சு. இப்படி இருக்குது. தேர்தல் தேதி அடிச்சாச்சு, தேர்தல் தோற்று போயாச்சு. தோற்றதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா ஒரு 4-5 நாள் கழித்து எங்கள் தமிழர் நடுவத்துலேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து சரி எல்லாம் முடிஞ்சு வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வந்து தேர்தலுக்காக நம்ம வந்து 13.5 லட்சம் வரலும் செலவு பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன நினச்சிட்டு அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன்னா, யாரும் எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து குரூப் கால் எடுத்து தான் பேசுவாங்க. எப்போவுமே வாட்ஸ்அப்பில் குரூப் கால் எடுத்து எல்லோரும் பேசுகிறோம். பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த நாயேசுன்றவர், காரைக்குடி நாயேசு, பொன்ராஜ் காலாடின்றவர், செல்லப்பாண்டி, இந்த மைனரு, இதெல்லாம் குரூப் கால் எடுத்து நான் வந்து பேசுகிறேன். அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, புக்மார் இந்த மாதிரி தேர்தலில் நின்றால் நான் நல்லா தோற்று போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து பார்த்துக்கலாம், இப்போ வந்து 13.5 லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்கு, இதை வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும், சரி பண்ணணும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறேன். பண்ணிடுவான். நான் என்ன நோக்கத்தில் சொல்கிறேன், அரசியலில் எல்லோரும் சேர்ந்து செய்யணும், பிஸ்னஸ்னால் தனித்தனியாக செய்யணும் தானே அடிப்படை கொள்கையை, நடுவத்துடைய அடிப்படை கொள்கையை. இந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு தானே நான் உங்களோட பயணிக்கிறேன் இத்தனை வருஷமாக, இந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு தானே இந்த தேர்தலில் நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து 13.5 லட்சம் செலவாயிருக்குன்றாங்க. இப்போ நடுவத்தில் தான் பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய விஐபிலாம் இருக்காங்களே, பெரிய பெரிய ஆளாக இருக்கப்படுறாங்களா இங்கே. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு 50,000 1 லட்சம் அப்படி இப்படின்னு ஷேர் பண்ணி போட்டாலே இந்த 13.5 லட்சம்ன்றது முடிஞ்சு போயிரு. அப்போ அந்த நோக்கத்தை இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ரைட்டு ஓகே பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன், செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ பண்ணுங்கள், எப்போ உங்கள் இடத்த விற்கிறீங்க அப்படின்றாங்க. அடுத்த கட்டமாக ஏன் இடத்த விற்கவா, எனக்கு தூக்கி போடுச்சு, ஏன் இடத்த விற்கவா, என்ன சொல்கிறீங்க, இல்லை அது நீங்கள் தான் 13 லட்சம் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்றாங்க. என்னையா சொல்கிறீங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து எது வந்தால் நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கிறோம் வச்சுக்கோன்னு சொல்ல வந்தானே நான் வந்து என்ன எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லி அதுலேயே முரண்பாடு வந்துச்சு, வாக்குவாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சில தவிர்க்க முடியாத சில சம்பவம்லாம் தமிழனோட சார்பாக பண்ணி முடிச்சிட்டாங்க எனக்கு எதிராக. ஆள் கடத்தல் இந்த மாதிரி இதெல்லாம் சில இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ கூட நான் கூட சரி பப்ளிசிட்டி பண்ணல. என்ன காரணம்னா இது செல்வா பாண்டியருக்கு நம்ம நடுவத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற சில காரணத்துக்காக அப்படியே சைலண்டாக வச்சுட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டாச்சு. சரியா? இதுதான் விஷயங்கள். சரி, நீ அடுத்தடுத்த காலையில் பேசுவோம். ரொம்ப நேரம் பேசியாச்சு. சரியா? சரி, நன்றி.